Okay, guys, let's start. I hope so. Okay, okay, done. 14 members have been connected. Okay, let's start. Today, பார்த்தீங்கன்னா நம்ம டுடே வந்துட்டு ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்ப்போம். இன்ட்ரோடக்ஷன் ஒன்று பார்த்துட்டு ஃப்ரம் டுமாரோலேருந்து நம்ம வந்துட்டு கோர்சஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இன்னைக்கு வந்துட்டு நம்ம இன்ட்ரோடக்ஷன் ஜஸ்ட் பார்க்குறோம். சரிங்களா? இந்த இன்ட்ரோடக்ஷனில் வாட் இஸ் வாட். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம இந்த 1 மந்த் கோர்ஸ் வந்துட்டு எப்படி நம்ம வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1 மந்த் கோர்ஸில் உங்களுக்கு ஒரு மேஜர் ப்ராஜெக்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்துடும். இந்த 1 மந்தில் நம்ம HTML, CSS, JS, React JS, Node.js, MongoDB, GitHub ப்ளஸ் AI டூல்ஸ் இதெல்லாமே சேர்த்து நம்ம இந்த 1 மந்தில் வந்துட்டு உங்களுக்கு கவர் பண்ணுவோம். சரிங்களா? இதில் பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், இன்டர்மீடியட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், எக்ஸ்பர்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ 3 செட் ஆஃப் பீப்புளுமே நம்மளுக்கு வந்துட்டு இந்த கோர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற வகையில் தான் நம்ம வந்துட்டு டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ பிகினராக நான் இருக்கேன் அப்படின்னாலும் நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. இன்டர்மீடியட்டாக இருந்தேன், ஐ வாண்ட் டு லேர்ன் ஸ்டில் மோர், ஐ வாண்ட் டு அப்கிரேட் அப்படின்னாலும் ஓகே. ஐ எம் அன் எக்ஸ்பர்ட் பர்சன், ஐ வாண்ட் டு ஐ வாண்ட் டு நோ ஸ்டில் மோர் கான்செப்ட்ஸ் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் ஓகே. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்னா உங்களுக்கு ஒரு 3 செட் உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரண்ட் எண்டு, பேக் எண்ட், டேட்டாபேஸ் மூணையுமே கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறது தான் நம்ம வந்துட்டு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்னு சொல்கிறோம். இதில் இந்த ஃப்ரண்ட் எண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னா உங்களுக்கு யூஐ எலமெண்ட்ஸ், யூஐ அப்படின்னா உங்களுக்கு யூசர் இன்டர்ஃபேஸ். இந்த யூஐ எலமெண்ட்ஸ் நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறது பார்த்தீங்களா? ஒரு வெப்சைட்டில், ஒரு வெப் அப்ளிகேஷனில், ஒரு அப்ளிகேஷனில் இதிலெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு யூஐ. இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம எனி ஒன் வெப்சைட் வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்போ எடுத்துக்கிறோம். எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ளிப்கார்ட் ஒன்று எடுத்துக்கிறேன். ஃப்ளிப்கார்ட் எடுத்துகிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வெப்சைட்குள்ளே போயாச்சு. ஃப்ளிப்கார்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே போயிட்டு இப்போ இங்கே தெரியக்கூடிய நம்மளுக்கு இது வந்துட்டு ஒரு பாப்அப் மெனு. சரிங்களா? இது வந்துட்டு நம்மளுக்கு ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ். இந்த பிளாக்ஸ் எல்லாமே நம்மளுக்கு யூசர் இன்டர்ஃபேஸ். இதில் இந்த ஃபேஷன், மொபைல்ஸு, பியூட்டி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு வெப்பேஜ். ஸோ உங்களுக்கு ஒரு வெப்சைட் அப்படின்னா என்ன, ஒரு வெப் அப்ளிகேஷனாக இருக்கட்டும், ஒரு வெப்சைட்டாக இருக்கட்டும், இதெல்லாமே நம்மளுக்கு கலெக்ஷன் ஆஃப் வெப் பேஜஸ் இஸ் கால்ட் அஸ் வெப்சைட். அப்போ இது இங்கே எது எது நம்மளுக்கு இப்போ அப்படி நான் பேக்கில் வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு உங்களுக்கு இந்த ஃப்ளிப்கார்ட்டு மினிட்ஸ் ஒரு வெப் பேஜ், கிராசரி ஒரு வெப் பேஜ், ட்ராவல் ஒரு வெப் பேஜ். இப்போ நான் ஹோம் பட்டன் கிளிக் பண்ணுறேன். ஹோமில் கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்துட்டு இந்த ஹோமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய செட் ஆஃப் வந்துட்டு நம்மளுக்கு ஸ்டைல்ஸ் காட்டுறாங்க. யூட்டிலிட்டிஸு, டெக்காரு, பெட்ஸு, வால் டெக்காரு, பெட்ஷீட்ஸு, கார்டனிங் இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு நிறைய காட்டுறாங்க. இதில் வந்துட்டு நம்மளுக்கு நான் ஜஸ்ட் கார்டனிங் கிளிக் பண்ணுறேன். கார்டனிங்கை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த யூஐ மாறுறது தெரியுதுங்களா? இந்த யூஐ, இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் வந்துட்டு உங்களுக்கு மாறுது. இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் மாறுறப்ப நம்மளுக்கு இது வந்துட்டு ஒரு வெப்பேஜ். சரிங்களா? அகைன் நான் வந்துட்டு மென்னில் போகிறப்ப நம்மளுக்கு ஸ்போர்ட்ஸ் ஷூ, கேஷுவல் ஷூ, ஃபார்மல் ஷூ, சாண்டல்ஸு, ஃப்ளிப்ஸு, டியோடன்ஸு, பர்ஃப்யூம்ஸு, இதில் எல்லாமே டிஷர்ட்ஸு. இப்போ ஜஸ்ட் நான் வந்துட்டு டிஷர்ட்னு கிளிக் பண்ணுறேன். டிஷர்ட் கிளிக் பண்ணுறப்ப டிஷர்ட் ரிலேட்டடாக யூஐ வருது. ஸோ இது வந்துட்டு நம்மளுக்கு ஒரு வெப்பேஜ். ஸோ ஒரு வெப்சைட் ஆர் வெப் அப்ளிகேஷன் அதில் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலெக்ஷன் ஆஃப் வெப் பேஜஸ் இஸ் கால்ட் அஸ் வெப்சைட் ஆர் வெப் அப்ளிகேஷன். இப்போ இந்த வெப்சைட்னா என்ன, வெப் அப்ளிகேஷன் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இப்போ இந்த ஃப்ளிப்கார்ட் அப்படிங்கிறது நம்ம வந்துட்டு வெப்சைட்னு சொல்லுவாங்க. பட் மோஸ்ட்லி இது வந்துட்டு நம்மளுக்கு வெப் அப்ளிகேஷன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு நம்மளால் வந்துட்டு நம்மளுக்கு தேவையான இப்போ நான் ஒரு 2 3 டிஷர்ட் வந்துட்டு நான் கார்ட்டில் போட்டு வைக்கிறேன். இல்லை வந்துட்டு உங்களுக்கு பேமெண்ட் கேட்வே வந்துட்டு உங்களுக்கு இணைச்சிருப்பாங்க. ஸோ ஒரு வெப்சைட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெப்சைட்டில் உங்களுக்கு ஜஸ்ட் த இன்ஃபர்மேஷன் அபவுட் த பிஸ்னஸ் மட்டும் உங்களுக்கு இருக்கும். எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் எனி ஒன் ஒரு ஒரு காலேஜ் ஸ்கூல் வெப்சைட் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். ம், ஆ, முத்தாயம் பிஎஸ்ஜி கோயம்புத்தூர். இப்போ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிஎஸ்ஜி அப்படிங்கிற ஒரு காலேஜோட நம்மளுக்கு ஒரு வெப்சைட். உங்களுக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஃபிக்ஸ்டாக இருக்கும். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெல்கம் டு பிஎஸ்ஜி காலேஜ் எல்லாமே நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு
அபவுட் த காலேஜோட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு இன்டராக்டிவ் எலமெண்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு பெருசாக அதிகமாக இருக்காது. ஓகேங்களா? ஸோ இந்த கலெக்ஷன் ஆஃப் வெப் பேஜஸ் திஸ் இஸ் கால்ட் அஸ் அ வெப்சைட். இந்த வெப்சைட்டில் வந்துட்டு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் அபவுட் த பிஸ்னஸ், என்னென்ன ப்ரோக்ராம்ஸ், என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, ஸ்காலர்ஷிப் இருக்கா, பிளேஸ்மெண்ட் இருக்கா, ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் யார், அகாடமிக் கேலண்டரு, காலேஜ் கேலண்டரு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு இதெல்லாமே வெப் பேஜஸ்க்குள்ள வெப் பேஜஸ் இதெல்லாமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கலெக்ஷன் ஆஃப் வெப் பேஜஸ் அபவுட் த பிஸ்னஸ், ஒரு பிஸ்னஸோட அபவுட் த காலேஜ், ஒரு காலேஜோட இன்ஃபர்மேஷன் மட்டும் இருக்குது. அப்போ இதை வந்துட்டு நம்ம வெப்சைட்னு சொல்கிறோம். இதே பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட டேட்டா வந்துட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். கார்ட், இப்போ டிஷர்ட் வேணும், எனக்கு இந்த டிஷர்ட் வேணும், இந்த டிஷர்ட் வேணும், இந்த ரெண்டு டிஷர்ட் எடுத்து நான் ஒரு கார்ட்டில் போட்டு வச்சுக்கிட்டு ஒரு 2 ஆர் 3 டேஸ் கழிச்சு நான் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட ஒரு ப்ரொஃபைல் ஒன்று ஃப்ளிப்கார்ட்டில் வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணிவிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு செட் ஆஃப் ப்ரொஃபைல் இருக்கும் ஃப்ளிப்கார்ட்டில். நான் தனியாக நான் கார்ட்டில் போடக்கூடிய நான் ஷாப் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ்லாம் நான் வந்துட்டு கார்ட்டில் போட்டு வச்சுருப்பேன். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்துட்டு உங்களோட கார்ட்டில் போட்டு வச்சுருப்பீங்க. எவ்ரி ஒன் வில் பி ஹேவிங் தேர் ஓன் செட் ஆஃப் ப்ரொஃபைல் இன் ஃப்ளிப்கார்ட். அப்புறம் இதில் பேமெண்ட் கேட்வே இருக்கும், நம்மளால் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இதில் வந்துட்டு நம்மளுக்கு இன்ட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெப் அப்ளிகேஷனை நம்ம வந்துட்டு சொல்கிறோம். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள் மூலியமாக தான் போகிறோம். ஸோ நம்ம வந்துட்டு இதை வெப்சைட் வெப் அப்ளிகேஷன் சொல்கிறோம். இதே நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்டை உங்களால் டெஸ்க்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணி வச்சும் யூஸ் பண்ண முடியும், மொபைல் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி வச்சும் யூஸ் பண்ண முடியும். ஸோ டெஸ்க்டாப்பில் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி வச்சும் யூஸ் பண்ண முடியும், மொபைல்லையும் உங்களால் ஃப்ளிப்கார்ட்டுங்கிற ஆப்பை வந்துட்டு உங்களால் இன்ஸ்டால் பண்ணி வச்சு யூஸ் பண்ண முடியும். ஸோ அதெல்லாமே உங்களுக்கு டெஸ்க்டாப்பில் பண்ணால் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் சொல்லுவோம். இதே நம்ம கூகுள் மூலியமாக போகிறப்ப நம்ம கூகுள் வெப் மூலியமாக போகிறப்ப வெப் அப்ளிகேஷன். ஸோ வெப்பில் போயிட்டு நம்ம ஒரு ஃப்ளிப்கார்ட்டோ ஒரு காலேஜ் வெப்சைட்டோ நம்ம ஆக்சஸ் பண்ணுறப்ப அதை வந்துட்டு நம்ம வெப்னு சொல்கிறோம், வெப்சைட்னு சொல்கிறோம், நம்ம வந்துட்டு வெப் அப்ளிகேஷன்னு சொல்கிறோம். ஸோ இது கிளியராக புரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணி வச்சு யூஸ் பண்ணுற எல்லாமே நம்மளுக்கு லோக்கல் அப்ளிகேஷன்ஸ்னு சொல்லுவோம். டெஸ்க்டாப்பில் பண்ணால் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் சொல்லுவோம். கூகுள் மூலிமா ஒரு வெப் மூலிமா நம்ம போயிட்டு பண்ணுறப்ப அதை வந்துட்டு நம்ம வெப்சைட்னு சொல்லுவோம், வெப் அப்ளிகேஷன் சொல்லுவோம். பேஸ்டு ஆன் த இன்ட்ராக்டிவ் எலமெண்ட். இதே நம்ம காலேஜோட வெப்சைட்டில் இன்ட்ராக்ஷன் கம்மியாக இருக்கும், மோர் அபவுட் த இன்ஃபர்மேஷன் அபவுட் த காலேஜ் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஃப்ளிப்கார்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய இன்ட்ராக்டிவ் எலமெண்ட்ஸ் இருக்கும். நம்ம வந்துட்டு கார்ட்டில் ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம், ஒரு கார்ட்டில் வந்துட்டு நம்மளோட நீடட் ப்ராடக்ட்ஸை போட்டு வச்சுக்கலாம், பேமெண்ட் கேட்வே உங்களுக்கு இன்டெகிரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு வெப் அப்ளிகேஷன். ஸோ இதில் கிளியராக இருந்துக்கோங்க, நம்மளுக்கு வந்துட்டு வெப்சைட்னா என்ன, வெப் அப்ளிகேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாரிட்டி வந்துட்டு நம்மளுக்கு இருக்கணும். ஸோ நம்ம MERN ஸ்டாக் டெவலப்மெண்ட்டில் மாங்கோடிபி, எக்ஸ்பிரஸ்ஸு, ரியாக்டு, நோடு, இது கூடவே நம்மளுக்கு HTML, CSS, JavaScript, React is a powerful front-end tool. React.js, Node.js வந்துட்டு உங்களுக்கு runtime environment. ப்ளஸ் GitHub to deploy and version control system. நெக்ஸ்ட் AI டூல்ஸ்னு மைக்ரோசாஃப்ட் கிளவுட் பார்ப்போம். கிளவுட் இப்போ உங்களுக்கு நல்ல டிமாண்டில் போயிட்டு இருக்கு, நம்ம கிளவுடும் உங்களுக்கு பார்ப்போம். ஸோ இதெல்லாமே சேர்த்து நம்மளுக்கு MERN ஸ்டாக் டெவலப்மெண்ட்டில் நம்ம வந்துட்டு உங்களுக்கு கவர் பண்ணுவோம். இதில் நம்ம பேசிக்லேருந்தே நான் உங்களுக்கு போகிறேன். இப்போது MERNனா நம்மளுக்கு தெரியும், மாங்கோடிபி அப்படின்னா என்ன. மாங்கோடிபி வந்துட்டு உங்களுக்கு NoSQL அப்படின்னு சொல்லுவாங்க. இதே வந்துட்டு உங்களுக்கு எஸ்கியூஎல். சொல்லுங்க. சரி, ஓகே. இதே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எஸ்கியூஎல் அப்படின்னா ஸ்ட்ரக்சர்டு query லாங்குவேஜ். ஸ்ட்ரக்சர்டு query லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுக்கு கீழே வரும்னு பார்த்தீங்கன்னா RDBMS கீழே வரும். ஸோ ஃபஸ்ட்டு டிபிஎம்எஸ்னால் என்னன்னு பார்ப்போம், ஒரு கிளாரிட்டி ஒன்று பார்த்துடலாம். அது பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எல்லாமே போகலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு பெயிண்ட் எடுத்துக்கிறேன். பெயிண்ட் எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் இப்போ ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் எடுத்துக்கிறேன். ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ரொம்ப பேசிக்ல இருந்தே நம்ம போகலாம். இப்போ இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்னா என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஃப்ரண்ட் எண்டு, பேக் எண்டு, டேட்டாபேஸ் மூணையுமே கனெக்ட் பண்ணி ஒரு வெப்சைட் ஆர் ஒரு வெப் அப்ளிகேஷன் ஆர் ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறப்ப அதை வந்துட்டு நம்ம ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டில் நிறைய டைப் ஆஃப் ஸ்டாக் இருக்குது உங்களுக்கு. ஸோ அது என்னப்பா நிறைய டைப் ஆஃப் ஸ்டாக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டில் உங்களுக்கு ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைத்தான்
ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெர்ன் ஸ்டாக் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் உங்களுக்கு இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் ஸ்டாக் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இருக்கு. சரிங்களா? இப்போ மேஜராக இந்த நாலு தான் உங்களுக்கு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டில் த வே உங்களுக்கு யூஸ் பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டில் நிறைய டைப் ஆஃப் ஸ்டாக் இருக்குது. ஆனால் எனக்கு எண்ட் ஆஃப் த டே எனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வெப்சைட்டோ இல்லை ஒரு வெப் அப்ளிகேஷனோ நம்மளுக்கு வந்துட்டு நீட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை வந்துட்டு நம்ம இந்த நாளை வச்சு நம்மளால வந்துட்டு கிரியேட் பண்ணிட முடியும். அப்போது ஜாவா ஃபுல் ஸ்டாக், பைத்தான் ஃபுல் ஸ்டாக், மெர்ன் ஸ்டாக், மீன் ஸ்டாக் இது என்னென்ன டிஃப்ரென்சஸ்னு பார்த்தீங்கன்னா ஜாவா உங்களுக்கு ஒரு லார்ஜ் டைப் ஆஃப் என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண உங்களுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. பட் ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் நீங்கள் எடுத்தாலுமே ஃப்ரண்ட் எண்டில் நீங்கள் HTML, CSS, JS நீங்கள் வந்துட்டு படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஜாவா இப்போ எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா பேக் எண்டில் வந்துட்டு உங்களுக்கு ஜாவா மோஸ்ட்டாக வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. டேட்டா பேஸில் வந்துட்டு நீங்கள் அக்கார்டிங் டு த நீட் ஆஃப் த பிஸ்னஸ் வந்துட்டு மாங்கோ டிபியோ இல்லை வந்துட்டு நீங்கள் ஒரு ஆரக்கிள் எஸ்கியூஎல் இருக்கு. டேட்டா பேஸ்னு எடுத்துட்டிங்கன்னா ரிலேஷனல் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், நான் ரிலேஷனல் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அதை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். நான் வந்துட்டு டேட்டா பேஸ் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம் அக்கார்டிங் டு த பிஸ்னஸ். ஸோ ஒரு மாங்கோ டிபி எடுத்துக்கலாம், இல்லை வந்துட்டு ஒரு ஆரக்கிள் எடுத்துக்கலாம். அக்கார்டிங் டு த பிஸ்னஸ் நீட் வந்துட்டு நம்ம ஒரு டேட்டா பேஸ் ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். அப்போது ஃப்ரண்ட் எண்டில் எப்போ இருந்தாலும் HTML, CSS, JS நீங்கள் படிச்சாகணும். பேக் எண்டில் நீங்கள் ஜாவா யூஸ் பண்ணிக்கலாம். டேட்டா பேஸ் நீங்கள் எதுவும் சூஸ் பண்ணிக்கலாம் அக்கார்டிங் டு த நீட். ஸோ ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இந்த செட் ஆஃப் டூல்ஸ் நீங்கள் படிப்பீங்க. பைத்தானில் வந்துட்டு உங்களுக்கு அதே மாதிரி இதுலேயும் உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்டில் HTML, CSS, JS வந்துடும். பேக் எண்டில் பைத்தான் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் வந்துட்டு டேட்டா பேஸ் நீங்கள் எதுவும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த செட் ஆஃப் டூல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப பைத்தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். மெர்ன் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் எப்படி நீங்கள் ஜாவாலையும் படிப்பீங்க, பைத்தான்லேயும் படிப்பீங்க, மெர்ன் ஸ்டாக்லையும் படிப்பீங்க. பட் ஜாவா ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரண்ட் எண்ட்லேயும் ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணிக்கலாம், பேக் எண்ட்லேயும் நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரண்ட் எண்டில் வந்துட்டு உங்களுக்கு 2009 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜை உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்டில் மட்டுமே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. 2009 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரயான் டால் அப்படிங்கிறவர் உங்களுக்கு நோட் ஜேஎஸ் அப்படிங்கிற ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் டூல் ஒன்று அவர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறாரு. யூசிங் C++, பைத்தான் எக்ஸெட்ரா வச்சு ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஒரு உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் ரன் டைம் என்விரான்மெண்ட் நோடு ஜேஎஸ் அப்படிங்கிற ஒரு டூல் ஒன்று ரயான் டாலுங்கிறவங்க 2009 ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. அவங்க 2009 நோட் ஜேஎஸை ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் யூசிங் த நோட் ஜேஎஸ் வி கேன் பெர்ஃபார்ம் த ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் பேக் எண்ட் ஈஸிலி. அப்போ உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்டை ஃப்ரண்ட் எண்ட்லேயும் யூஸ் பண்ண முடியும், பேக் எண்ட்லேயும் உங்களால் ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணிக்க முடியும். ஒரு சில காலகட்டங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் தனியாக, ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் தனியாக அப்படின்னு வச்சுருந்தாங்க. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் விச் வில் பி மோர் பவர்ஃபுல், ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் உங்களுக்கு ஸ்கிரிப்ட் எழுத யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் வந்துட்டு உங்களுக்கு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். அந்த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜை உங்களுக்கு இப்போது என்ஹான்ஸ் பண்ணி எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணுற மாதிரி ஜாவா ஸ்கிரிப்டை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் நவ் இஸ் அ பவர்ஃபுல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இப்போது இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் மேர்னை பொறுத்த வரைக்கும் HTML, CSS, JS, React JS. ஜேஎஸ் படிச்சிட்டிங்கன்னா React JS உங்களுக்கு ஈஸி. React JS இஸ் நத்திங் பட் அண்ட் ஃப்ரண்ட் உங்களுக்கு லைப்ரரி ஆஃப் ஜாவா ஸ்கிரிப்ட். உங்களுக்கு React JS இஸ் நத்திங் பட் அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் லைப்ரரி. சரிங்களா? அப்போது மீன் ஸ்டாக் என்ன? மேர்ன் அப்படின்னா மாங்கோ டிபி, எக்ஸ்பிரஸ், ரியாக்ட், நோடு. மீன் அப்படின்னா மாங்கோ டிபி, எக்ஸ்பிரஸ், ஆங்குலர் ஜேஎஸ், நோடு. இது உங்களுக்கு இந்த ரெண்டில் எது பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரியாக்ட் உங்களுக்கு இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப் பண்ண என்ன, பைத்தன் ஃபுல் ஸ்டாக் டெவலப் பண்ண என்ன, மெர்ன் ஸ்டாக் ஃபுல் ஸ்டாக் டெவலப் பண்ண என்ன, மீன் ஸ்டாக் ஃபுல் ஸ்டாக் டெவலப் பண்ண என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்குது. ஸோ மேர்ன் நீங்கள் சார். எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே ஒரு ஒன் செகண்ட் கொஞ்சம் நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஓகே சார். மேர்ன் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நீங்கள் லேர்ன் பண்ணுறது மூலிமா ஜாவா ஸ்கிரிப்ட், ரியாக்ட் ஜேஎஸ், நோட் ஜேஎஸ், எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ். ஸோ இந்த செட் ஆஃப் டூல்ஸ் எல்லாமே ஜாவா ஸ்கிரிப்ட் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஃபெமிலியராக மாறிடும். ஸோ ரியாக்ட் ஜேஎஸ் ஃப்ரண்ட் அண்ட் பவர்ஃபுல் டூலாக நீங்கள் ரியாக்ட் ஜேஎஸ் எடுத்துக்குவீங்க. நோட் ஜேஎஸ் பேக் அண்ட் பவர்ஃபுல் டூலாக நோட் ஜேஎஸ் வந்துடும்.
ப்ளஸ் ஜாவாஸ்கிரிப்ட் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நீங்கள் MERN ஸ்டாக்ல படித்தா போதும். அதனால தான் இந்த 4 டைப் ஆஃப் ஸ்டாக் உங்களுக்கு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டில் இந்த 4 டைப் ஆஃப் ஸ்டாக்ல MERN ஸ்டாக் டெவலப்மெண்ட் வில் பி த ஈஸியஸ்ட் ஸ்டாக். ஈஸியஸ்ட் ஸ்டாக் இதில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MERN ஸ்டாக் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் தான் உங்களுக்கு ஈஸியஸ்ட் ஸ்டாக்காக இருக்கும். ஸோ இதை நம்ம லேர்ன் பண்ண இல்ல போகிறோம். ஓகே. பாப்பா கூப்பிடு. அதர்ஸ் கைண்ட்லி வந்துட்டு உங்களோட மியூட்டில் போட்டுக்கோங்க. டவுட் இப்போ ஒருத்தர் கேட்டிங்களா, அவர் மட்டும் பேசலாம். சார் இப்போ MERN ஸ்டாக்ல நெக்ஸ்ட் ஜேஎஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா சார்? பண்ணலாம். பட் உங்களுக்கு ரியாக்டே உங்களுக்கு இருக்குல்ல, ரியாக்ட் உங்களுக்கு போதுமான பவர்ஃபுல் டூலாக இருக்கு. எஸ் சார், பட் ஆனால் நம்ம நெக்ஸ்ட் வெர்ஷன் கொஞ்சம் ஹையர் அண்ட் மாடல் யூஸ் பண்ணுறப்போ ரியாக்ட் அவ்வளோவா ரியாக்ட் யூஸ் வச்சு நீங்கள் ஆகாதுல்ல பண்ணலாம். சார்? யார் சொன்னா அப்படி? இல்லை இல்லை இல்லை, பண்ணலாம் பண்ணலாம். ரியாக்ட் வச்சு உங்களுக்கு இப்போ ரொம்ப ஸ்டாண்டர்டான வெர்ஷன் உங்களுக்கு அதிக கம்பெனிஸ் யூஸ் பண்ணக்கூடியது ரியாக்ட் உங்களுக்கு. ஓகே சார், இந்த ஓகேங்களா? ஏபி அதெல்லாம் யூஸ் பண்ணுறப்போ நெக்ஸ்ட் ஜேஎஸ் ஏபிஐ வந்து யூஸ் கொஞ்சம். பண்ணலாம். இல்லை இல்லை, அப்படி கிடையாது. நெக்ஸ்ட் விட உங்களுக்கு ரியாக்டில் உங்களுக்கு நிறைய கம்பெனிஸ் இன்னும் ரியாக்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரியாக்டை இன்னும் உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? எஸ் சார். இது நீங்கள் ஒரு ரிசர்ச் பண்ணி பாருங்க. ஓகே ஓகே. எஸ். இப்போ இந்த 4 டைப் ஆஃப் ஸ்டாக்ல நம்மளுக்கு MERN ஸ்டாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியஸ்ட் ஸ்டாக்காக இருக்கும். சரிங்களா? அப்போ ஒரு வெப்சைட்னா என்ன, ஒரு வெப் அப்ளிகேஷன்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்னா என்ன, உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டேட்டாபேஸ் மூணையுமே கனெக்ட் பண்ணி ஒரு வெப்சைட் ஆர் வெப் அப்ளிகேஷன் கொடுத்தா அது வந்துட்டு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அப்படின்னு எனக்கு தெரியும். ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டில் நிறைய ஸ்டாக் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த ஈஸி ஸ்டாக் வந்துட்டு MERN ஸ்டாக். அதை நம்ம சூஸ் பண்ணி ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இதில் எல்லாமே உங்களுக்கு ஒரு பேசிக் இது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதில் ஓகே. இதில் நம்மளுக்கு ஐடி இண்டஸ்ட்ரி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறப்ப இப்போ நம்மளுக்கு ஐடி இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு growth ஆகிட்டே தான் இருக்குது. உங்களுக்கு டவுன்ஃபால் கிடையாது. உங்களுக்கு லே ஆஃப்ஸும் இருக்குது, ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு ஹையரிங்கும் அதிகமாக இருக்குது. எந்தெந்த அளவுக்கு உங்களுக்கு லே ஆஃப் இருக்கோ அந்தந்த அளவுக்கு லே ஆஃபை விட ஹையரிங் அதிகமாக இருக்குது. லே ஆஃப் எதனால் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இல்லாமல் இருக்கிறது. இன்னொன்று வந்துட்டு உங்களுக்கு அட்வான்ஸ்டு டாபிக்ஸ் உங்களுக்கு உங்களுக்கு ஒவ்வொரு வேர்ஷன் ரிலீஸ் பண்ணுறப்பையும் உங்களுக்கு எல்லா செட் ஆஃப் டூல்ஸ்லையுமே உங்களுக்கு அட்வான்ஸ்டாக உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த அட்வான்ஸ்டு டாபிக்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணாமல் இருக்கிறது. எக்ஸ்ட்ரா ஏஐ நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் வந்துட்டு எந்த ரோல் எடுத்தாலும் சரி ஏஐ உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் நம்ம வந்துட்டு நம்மளோட MERN ஸ்டாக் சிலபஸை MERN ஸ்டாக் ப்ளஸ் ஏஐன்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ MERN ஸ்டாக் தெரியாமல் வெறும் ஏஐ வச்சு கோட் பண்ணுற இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. பட் அவங்களால அந்த ப்ராடக்டில் ஸ்டே பண்ண முடியாது, ரொம்ப நாள் ஒர்க் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் ரன் ஆகிறப்போ உங்களுக்கு ப்ராப்ளம் வந்தால் அதை சார்ட் அவுட் பண்ண தெரியாது, எங்கே ப்ராப்ளம் வரும்னு தெரியாது, அப்படி ப்ராப்ளம் வந்தால் எப்படி சரி பண்ணணும்னு தெரியாது. ஸோ நீங்கள் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் ஆகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஏஐயை இன்டகிரேட் பண்ணி யூஸ் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இட் வில் பி த மோர் எஃபிஷியன்ட் மேனர் டு ஒர்க் வித் ஏஐ. அப்போ ஒரு MERN ஸ்டாக்கை கற்றுக்கிட்டு MERN ஸ்டாக்கை கூட ஏஐ இன்டகிரேட் பண்ணி எப்படி வந்துட்டு நம்ம MERN ஸ்டாக் கோடிங்கை ஃபாஸ்டராக நம்ம கொண்டு போகலாம். இப்போ உங்களுக்கு நியூவாக வரக்கூடிய இன்ஜினியர்ஸை விட ஆல்ரெடி இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஏஐ லேர்ன் பண்ணிட்டு சர்வை பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. எப்படி ஒரு வீட்டுக்கு அஸ்திவாரம் முக்கியமோ அதே மாதிரி உங்களுக்கு ஃபவுண்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபவுண்டேஷன் நீங்கள் கற்றுக்கிட்டு ஃபவுண்டேஷன் நீங்கள் கரெக்டாக லே அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பில்டிங்கில் ஏதோ ப்ராப்ளம்னா கூட நம்ம அகைன் வந்துட்டு நம்ம ரிப்பேர் பண்ணிக்க முடியும். ஃபவுண்டேஷனே உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா என்ன தான் நீங்கள் ஏஐ உள்ளே கொண்டு வந்தாலும் நீங்கள் மாட்டிப்பீங்க, யூ கான் சர்வைவ். ஸோ என்ன முக்கியம் அப்படின்னா MERN ஸ்டாக் மட்டும் கற்றுக்கிட்டாலும் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை, ஏஐ மட்டும் கற்றுக்கிட்டாலும் பிரயோஜனம் இல்லை. MERN ஸ்டாக் ப்ளஸ் ஏஐ இது ரெண்டையுமே நீங்கள் சேர்த்து கற்றுக்கிட்டு சேர்த்து யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா 5 நாள் நீங்கள் கோட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்டை 3 நாளில் 2 நாளில் உங்களால் கோட் பண்ணி முடிக்க முடியும் யூஸிங் ஏஐ. ஈஸியாக உங்களால் அட்டைன் பண்ண முடியும். ஸோ MERN ஸ்டாக் ப்ளஸ் ஏஐ ரெண்டையுமே சேர்த்து நீங்கள் யூஸ் பண்ண கற்றுக்கணும். நெக்ஸ்ட்டு இப்போ ஆஸ் ஐ செட் உங்களுக்கு கூகுளோட சென்சஸ் படி உங்களுக்கு டில் 2030 வரைக்கும் உங்களுக்கு growth ரேட் அதிகமாக தான் இருக்குது ஐடி இண்டஸ்ட்ரியில். நெக்ஸ்ட் இப்போ ஜஸ்ட் ஒரு பேசிக் ஃப்ளோ இந்த ஐடி இண்டஸ்ட்ரி பார்ப்போம். பேசிக் ஃப்ளோ இந்த ஐடி இண்டஸ்ட்ரி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிளைண்ட்டு
பிஸ்னஸ் அனலிஸ்ட், ஐடி டீம், டெவலப்பர், டெஸ்டர், கிளவுட் டிப்ளாய்மெண்ட், கிளைண்ட். இது என்ன ஒரு நான் ஃப்ளோ கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு கம்பெனியில் பிஸ்னஸ் அனலிஸ்ட் ஆர் அ ப்ராடக்ட் கன்சல்டன்ட் ஆஃப் அ கம்பெனி, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் அனலிஸ்ட்டுக்கு கோடிங் நாலேஜ் தேவையில்லை. பிஸ்னஸ் அனலிஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் அவங்களுக்கு அதிகமாக இருக்கணும். அந்த பிஸ்னஸ் அனலிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, கிளைண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, கிளைண்ட்டு கிட்ட கம்யூனிகேட் பண்ணி என்ன டைப் ஆஃப் ப்ராஜெக்ட் அவங்களுக்கு வேணும் அக்கார்டிங் டு தர் பிஸ்னஸ், கிளைண்ட்டோட பிஸ்னஸ் பொறுத்து. எக்ஸாம்பிள் வந்துட்டு நீங்கள் ஒரு கேபிஎன் ட்ராவல்ஸ் எடுத்துக்கோங்க, எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களோட பிஸ்னஸ்க்கு கிளைண்ட் வந்துட்டு அந்த கிளைண்ட்டுக்கு வந்துட்டு பிஸ்னஸ் அனலிஸ்ட் கேட்குறப்ப ஒரு வெப்சைட்டாவோ இல்லை ஒரு வெப் அப்ளிகேஷனாவோ அவங்களுக்கு வந்துட்டு அவங்க கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. இதே வந்துட்டு நம்மளுக்கு அந்த கிளைண்ட்டு கிட்ட இருந்து ரெக்குவயர்மெண்ட் வாங்கி பிஸ்னஸ் அனலிஸ்ட் வந்துட்டு ஐடி டீம் கூட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. என்ன டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் அனலிஸ்ட் ஆஃப்டர் கலெக்டிங் த ரெக்குவயர்மெண்ட் ஃப்ரம் த கிளைண்ட் த்ரூ டெலிகால், த்ரூ வீடியோ கால், த்ரூ இமெயில் ஆர் த்ரூ எனி மோட் ஆஃப் கம்யூனிகேஷன், ப்ராப்பராக ஒரு ரிப்போர்ட்டை கேதர் பண்ணதுக்கப்புறம் அந்த ரெக்குயர்மெண்ட் கேதர்டு ரிப்போர்ட்டை வச்சு ஐடி டீம் கூட எத்தனை நாள் இந்த ப்ராஜெக்டை வந்துட்டு உங்களால் டெவலப் பண்ணி முடிக்க முடியும்னு டெவலப்பர் சொல்லுவார். காஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் மேனேஜர் சொல்லுவாங்க. காஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் மேனேஜர் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டர் வந்துட்டு எத்தனை நாள் டெஸ்ட் பண்ணி முடிக்க முடியும். சப்போஸ் ஆட்டோமேஷன் டெஸ்டிங் கேட்டிருந்தாங்க, ஸ்கிரிப்ட் எழுதணும் செலினியமில், அந்த மாதிரி ஏதோ ஒன்று ஆட்டோமேஷன் டெஸ்டிங் கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கு எத்தனை நாள் ஆகும். நெக்ஸ்ட் வந்துட்டு கிளைண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கார்டிங் டு தர் நீட். இப்போது கேபிஎன் ட்ராவல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல் ஓவர் த இந்தியா வந்துட்டு உங்களுக்கு பஸ் ட்ராவல் ஏஜென்சி இருக்குது. அப்போ அவங்களுக்கு அவங்களோட டேட்டாவை அவங்க எனி டைம் எங்கேருந்து வேணால் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ப்ளஸ் வந்துட்டு ஷேரிங் அண்ட் கொலாபரேஷன் ஈஸியாக இருக்கணும். ஸோ இதுக்கு அவங்க வந்துட்டு லார்ஜ் நம்பர் ஆஃப் டேட்டா வந்துட்டு ஸ்டோர் பண்ணணும். அப்போ அவங்க க்ளவுடுக்கு மூவ் ஆன் பண்ணிக்கலாம். க்ளவுடில் ஏடபிள்யூஎஸ் க்ளவுடு, எம்எஸ் அஜூர் க்ளவுடு, ஜிசிபி, இது கூடவே இந்த க்ளவுடில் இன்னும் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண ஸ்னோஃப்ளேக்கு, வர்ச்சுவல் டேட்டா வேர் ஹவுஸு, இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு க்ளவுட் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. அப்படி இல்லைப்பா நான் வந்துட்டு புதுசாக வந்துட்டு ஒரு ராக்ஃபோர்ட் ஏஜென்சின்னு சொல்லிட்டு ட்ரிச்சியில் புதுசாக ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் அவங்களோட சிஸ்டம்லேயே லோக்கல் டேட்டா பேஸஸில் நீங்கள் போட்டு கொடுத்துக்கலாம். இதே வந்துட்டு ஆல்ரெடி இப்போ ஒரு டேட்டா பேஸில் இருக்கேன், நான் வந்துட்டு லோக்கல் டேட்டா பேஸில் வச்சுக்கிட்டு அதை நான் க்ளவுடில் மூவ் பண்ணிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. அப்போது ஒரு ஆரக்கலாக இருக்கட்டும், ஒரு எம்எஸ்எஸ்கியூஎல், மைஎஸ்கியூஎல், போஸ்ட்கிரஸ், இந்த மாதிரி ஒரு லோக்கல் டேட்டா பேஸில் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய டேட்டா பேசஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஆரக்கலில் வந்துட்டு உங்களுக்கு க்ளவுடும் இருக்குது. ஆரக்கல் டேட்டா பேஸாக நீங்கள் லோக்கல் டேட்டா பேஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதை நீங்கள் ஆரக்கல் க்ளவுடுக்கு நீங்கள் வந்துட்டு மூவ் பண்ணிக்கலாம். அப்போது க்ளவுட் நீடட் பிஸ்னஸ்க்கு க்ளவுட் சஜஸ்ட் பண்ணலாம். இல்லை இப்போ தான் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களா, லோக்கல் டேட்டா பேஸில் போட்டு கொடுத்துட்டு ஃபர்தராக அவங்க பிஸ்னஸ் பேசுனதுக்கப்புறம் அவங்கள க்ளவுட்க்கு மூவ் பண்ணிக்க சொல்லலாம். இந்த மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ஃப்ளோ வந்துட்டு ஒன்று நடக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் அனலிஸ்ட் வந்துட்டு ரெக்குவயர்மெண்ட் கேதர் பண்ணுவாங்க ஐடி டீம் கூட, வெதர் we can proceed with the project or not, how many days will it take to complete the project, அண்ட் காஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட். இதை எல்லாமே அனலைஸ் பண்ணி பிஸ்னஸ் அனலிஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கிளைண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு ப்ரப்போசல் வந்துட்டு சப்மிட் பண்ணுவாங்க. ஆஃப்டர் த கிளைண்ட் அப்ரூவ்டு த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொன்னதுக்கப்புறம் டெவலப்பர் வந்துட்டு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதில் நான் ஏன் டெவலப்பர் வந்துட்டு உங்களுக்கு ஹைலைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஐடி கம்பெனியில் எல்லா ரோலுமே உங்களுக்கு முக்கியம். ஒரு அப்போ தான் ஒரு நீட்டான ப்ராப்பரான ஒரு டெஸ்டர் ரோலு, ஒரு க்ளவுட் ரோலு, ஒரு பிஸ்னஸ் அனலிஸ்ட்டு, ஒரு டேட்டாபேஸ் டீமு, எல்லா ரோலுமே ஐடி இண்டஸ்ட்ரியில் முக்கியமான ரோல் தான். உங்களுக்கு அதில் இன்னும் கூடுதலாக இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி எந்த ரோலுக்குன்னா டெவலப்பர் ரோலுக்கு தான். ஏன் அப்படின்னா, இப்போது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு திருச்சியில் நான் வந்துட்டு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். நான் வந்துட்டு ஒரு பிரியாணி ஷாப் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்க திருச்சியில். ஃபஸ்ட்டு நான் என்னென்ன பார்ப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு லொக்கேஷன் பார்ப்பேன், பீப்புள் அதிகமாக நடமாடுறாங்களா அப்படின்னு பார்ப்பேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு எதிரில் வந்துட்டு நம்மளுக்கு என்னென்ன பிரியாணி கடை இருக்குன்னு பார்ப்பேன். எதிரில் வந்துட்டு ஒரு பிரியாணி கடை இருக்குது, அவங்க வந்துட்டு பாஸ்மதி ரைஸில் ஒரு 200 ருபீஸ்க்கு பிரியாணி சேல் பண்ணுறாங்களா, நம்ம வந்துட்டு ஆப்போசிட்டாக இனோவேட்டாக என்ன பண்ணலாம், நான் ஜீரக சம்பாவில் ஒரு 150 ரூபாய்க்கு போட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அவங்க டெய்லி 20 கிலோ ஓட்டுறாங்களா, நம்ம ஒரு 10 கிலோ ஸ்டார்டிங்கில் போகிறதுனால போட்டு பார்ப்போன்னு போடுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு அனலைஸ் பண்ணுறோம். இந்த அனலைஸ் பண்ணி நம்மளுக்கு ஃப்யூச்சரில் நீங்கள் இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் க்ரோத் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறது உங்களுக்கு டேட்டா சயின்ஸ் அப்படின்றாங்க. சரிங்களா, ப்ரெடிக்ஷன், டேட்டா சயின்ஸ்னால் ப்ரெடிக்ஷன். இதே வந்துட்டு ஆல்ரெடி இருக்கக்கூடிய ரிப்போர்ட் இருக்குங்களே, அந்த ரிப்போர்ட்டை வச்சு ஒரு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணால் டேட்டா அனலிஸ்ட் உங்களுக்கு. ஸோ இந்த ரிப்போர்ட்ஸ்லாம் நம்மளுக்கு என்ன தான் வந்தாலும் இந்த ரிப்போர்ட்லாம் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு நம்மளை வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ண சொல்கிறாங்க. அந்த ப்ராஜெக்டில்
நம்ம ஆஸ் அ டெவலப்பர் பிரியாணி கடையில் உங்களுக்கு என்ன முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் முக்கியம், ப்ரைஸிங் முக்கியம், என்ன டைப் ஆஃப் ஃப்ரை எல்லாமே முக்கியம்தான். பட்டு பிரியாணி தான் அங்கே ரொம்ப முக்கியம். ஸோ டேஸ்டான பிரியாணி நீங்கள் தள்ளுவண்டி கடையில் கொடுத்தா கூட எங்கே இருந்தாலும் மக்கள் தேடி போய் சாப்பிடுவாங்க. ஸோ எதுக்கு நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னா குவாலிட்டியான ப்ராடக்ட், குவாலிட்டியான வெப்சைட், குவாலிட்டியான வெப் அப்ளிகேஷன் நீங்கள் கொடுக்குறப்ப நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களை தேடி வருவாங்க. மேஜர் ஷார்ட் ஆஃப் பிக் ஷாட் கம்பெனிஸ் இருக்கிறப்ப எதுக்காக ஃப்ரீலான்சர்ஸ் உங்களுக்கு நிறைய ஃப்ரீலான்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனிச்சு நிற்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு their ப்ராடக்ட் இஸ் வெரி குட். ஸோ அதே மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் நீட்டாக டெவலப் பண்ணுறது ஒரு டெவலப்பரோட கையில் தான் இருக்குது. எப்படி வந்துட்டு ஒரு பிரியாணிக்குன்றது ஒரு பிரியாணி மாஸ்டர் கையில் இருக்கோ அதே மாதிரி ஒரு ப்ராஜெக்டை டெவலப் பண்ணுறது டெவலப்பரோட கையில் தான் இருக்குது. அப்போ நம்மளுக்கு இன்னும் ஒரு கூடுதல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நம்ம குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸை கொடுக்க கொடுக்க யூ வில் பி கெட்டிங் ஸ்டில் மோர் கிளைண்ட்ஸ். ஸோ கிளைண்ட் எல்லாமே உங்களுக்கு ரெஃபரல் மூலியமா நம்மளுக்கு இன்னும் ப்ராஜெக்ட்ஸ் வரும். ஸோ டெவலப்பர் இஸ் த மெயின் ரோல், வில் பி ஹேவிங் த ஸ்டில் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அதுதான் நம்ம ஆஸ் அ டெவலப்பர். நெக்ஸ்ட் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி நம்மளுக்கு இந்த மூணையுமே கனெக்ட் பண்ணி ஒரு ப்ராடக்ட் கொடுத்தா உங்களுக்கு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டேட்டா பேஸ், HTML, CSS, JS, React நம்ம யூஸ் பண்ணுவோம், நோட் JS நம்ம எடுத்துக்கிறோம், பேக் எண்டில் MongoDB நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஓகே, நான் உங்களுக்கு டேட்டா பேஸ்னால் என்னன்னு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்போ இந்த டேட்டா பேஸில் ஓகே ஓகே இப்போ நம்ம டேட்டா பேஸ் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்குவோம். டேட்டா பேஸ், இந்த டேட்டா பேஸில் உங்களுக்கு டேட்டா பேஸ் அது வந்துட்டு உங்களுக்கு எதை வச்சு இது பண்ணுறது அப்படின்னா டிபிஎம்எஸ். டிபிஎம்எஸ் அப்படின்னா என்ன? டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். சிஸ்டம் அப்படின்னா என்ன? ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ், ஒரு அமைப்பு, அதை ஃபாலோ பண்ணி தான் இயங்கணும். சரிங்களா? சிஸ்டம்னா என்ன? செட் ஆஃப் ரூல்ஸ், ஒரு அமைப்பு, அதை வச்சு தான் நம்ம அதுபடி தான் நம்ம இயங்கணும். எப்படி ஒரு டிராஃபிக் ரூல்ஸ் இருக்குது, ரெட் போட்டால் நிற்கணும், எல்லோ போட்டால் வெயிட்டிங்கில் இருக்குது, க்ரீன் போட்டால் நம்ம மூவ் ஆன் பண்ணி போயிட்டே இருக்கோம். அதே மாதிரி நம்மளுக்கு டிபிஎம்எஸ்க்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. இதில் சரி, இதில் நம்ம ரெண்டு டைப்பாக பிரிச்சுக்கலாம் டிபிஎம்எஸ்ஸை. என்னென்ன டைப் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்டிபிஎம்எஸ் ஒன்று, நான் ஆர்டிபிஎம்எஸ் ஒன்று. ஆர்டிபிஎம்எஸ் அதென்ன? ஆர்டிபிஎம்எஸ் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அப்போ இன்னொன்று என்ன சொல்லியிருந்தேன்? இன்னொன்று வந்துட்டு நான் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இது வந்துட்டு ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். நான் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகே, இப்போ இது என்ன? டிபிஎம்எஸ் அப்படின்னா என்ன சொல்லியிருந்தோம்? டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்க்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது, அது பிரகாரம் அது இயங்கும். சரிங்களா? இந்த டிபிஎம்எஸ்ல நம்ம வந்துட்டு ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்துட்டு உங்களுக்கு ஆர்டிபிஎம்எஸ், இன்னொன்று வந்துட்டு உங்களுக்கு நான் ஆர்டிபிஎம்எஸ். ஆர்டிபிஎம்எஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கு டேட்டா எல்லாத்தையும் ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணுறது உங்களுக்கு ஆர்டிபிஎம்எஸ். அப்போ ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட் அப்படின்னா என்ன? ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட், STRUCTURED, ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட்டில் டேட்டாவை ஸ்டோர், ஸ்ட்ரக்சர்ட் ஃபார்மேட் டேட்டா ஸ்டோர், இது வந்துட்டு உங்களுக்கு ஆர்டிபிஎம்எஸ். இந்த ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட்டில் டேட்டாவை ஸ்டோர் பண்ண உங்களுக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்குது. அது என்ன லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா SQL. இந்த SQL பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்டு query
லாங்குவேஜ். ஓகே, அப்ப இந்த ஸ்ட்ரக்சர்டு query லாங்குவேஜ் யூஸ் பண்ணி என்னென்ன டேட்டா பேசஸ்ல நம்மளால டேட்டாவை ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆரக்கல். ஃபர்ஸ்ட் எடுத்தனே ஆரக்கல், ஏன்னா உங்களுக்கு மோஸ்ட் பவர்ஃபுல் டேட்டாபேஸ் ஆரக்கல். நெக்ஸ்ட் உங்களுக்கு MySQL. அடுத்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்எஸ்கியூஎல். எம்எஸ்எஸ்கியூஎல் மைக்ரோசாஃப்டோட எஸ்கியூஎல். எம்எஸ்எஸ்கியூஎல். அடுத்து வந்துட்டு போஸ்ட்கிரஸ். இதனாலுமே தனித்தனி, சரிங்களா? போஸ்ட்கிரஸ். போஸ்ட்கிரஸ் எஸ்கியூஎல். இதனாலுமே உங்களுக்கு பவர்ஃபுல் ஆர்டிபிஎம்எஸ் டேட்டா பேசஸ். அப்போ இந்த ஆரக்கல், MySQL, எம்எஸ்எஸ்கியூஎல், போஸ்ட்கிரஸ் எஸ்கியூஎல் இது நாலுலையுமே நம்மளால டேட்டாவை ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ண முடியும். அது என்ன ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்னா உங்களுக்கு ஒன்றுமில்லை, டேட்டாவை டேட்டா ஸ்டோர்டு ஆஸ் rows and columns. rows and columns are data stored as rows and columns in a table format. ஒரு டேபிள் ஃபார்மேட்ல உங்களுக்கு ஸ்டோர் பண்ணா அது வந்துட்டு உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்டு டேட்டா. ஒரு டேபிள் ஃபார்மேட்ல ரோஸ் அண்ட் காலம்ஸாக நீங்கள் டேட்டாவை ஸ்டோர் பண்ணால் உங்களுக்கு அது ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட். இன்னும் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்துட்டு உங்களுக்கு ஆரக்கல் எஸ்கியூவில் ஓப்பன் பண்ணி காட்டேன், சரிங்களா? ஓகே, இதில் வந்துட்டு நான் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் ஒரு கோடு வந்துட்டு நம்ம ஒரு query. இது வந்துட்டு உங்களுக்கு query லாங்குவேஜ். இந்த queryயை நான் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப என்னோட அவுட்புட் எப்படி வருதுன்னு பாருங்கள். டேட்டா பேஸில் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும் உங்களுக்கு டேட்டாவை ஃபெச் பண்ணுறதுக்கும் எஸ்கியூஎல் ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ் வந்துட்டு உங்களுக்கு எஸ்கியூஎல் வந்துட்டு யூஸ் ஆகுது. இப்போ நான் ஒரு எஸ்கியூஎல் queryயை ரன் பண்ணுறேன். ஓகே, இப்போ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டாவில் எல்லாமே என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? ஆஸ் அ ரோஸ் அண்ட் காலம்ஸ். லெஃப்ட் டு ரைட் வந்துட்டு ரோஸு, டாப் டு பாட்டம் வந்துட்டு காலம். ஸோ உங்களுக்கு டேட்டா எல்லாமே எப்படி இருக்குது? ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட்டில் ரோஸ் அண்ட் காலம்ஸாக இருக்குது. அப்போ இது வந்துட்டு எஸ்கியூஎல். இப்போ நம்மளோட இதுக்கு போயிடுவோம். சரி, இப்போ உங்களுக்கு ஆர்டிபிஎம்எஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அந்த ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் என்ன பண்ணும்? டேட்டா எல்லாத்தையும் ஸ்ட்ரக்சர்ட் ஃபார்மேட்டில் உங்களுக்கு ஸ்டோர் பண்ணும். ஸ்ட்ரக்சர்ட் ஃபார்மேட்னா என்ன? டேட்டா ஸ்டோர்ட் ஆஸ் ரோஸ் அண்ட் காலம்ஸ் இன் டேபிள் ஃபார்மேட். அப்போ இந்த டேட்டாவை உங்களுக்கு என்னென்ன டைப் ஆஃப் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் டேட்டா பேசஸ் இருக்குது? ஆரக்கல், MySQL, MSL, PostgreSQL எக்ஸெட்ரா. இதனாலுமே உங்களுக்கு மேஜர். இதில் நீங்கள் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கும் ஃபெச் பண்ணுறதுக்கும் என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவீங்க? ஸ்ட்ரக்சர்டு query லாங்குவேஜ் எஸ்கியூஎல் வந்துட்டு யூஸ் பண்ணுவீங்க. அடுத்து பார்ட் நான் ஆர்டிபிஎம்எஸ்க்கு வருவோம். நான் ஆர்டிபிஎம்எஸ்னால் என்ன? இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமை நீங்கள் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு கமெண்ட் இருக்கும், லைக்ஸ் இருக்கும், ஷேர் இருக்கும், இமேஜஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு டேட்டா வந்துட்டு உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்ட் ஃபார்மேட்டில் இருக்காது, அன்ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட்டில் இருக்கும். அன்ஸ்ட்ரக்சர்டு 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 ஃபார்மேட். அன்ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட் கமா செமி ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட். அது என்ன செமி ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட்னா, இந்த ஜேசான் ஃபைல்னு ஒன்று இருக்கும். ஜேசான் ஃபைல்ஸு இதெல்லாமே உங்களுக்கு வந்துட்டு செமி ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட். அப்போ அன்ஸ்ட்ரக்சர்ட் ஃபார்மேட்டுக்கு நம்ம என்ன எக்ஸாம்பிளாக சொல்லலாம்? ஒரு ஸ்ட்ரக்சரே இருக்காது, அதை வந்துட்டு நம்ம இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி சோஷியல் மீடியாஸை நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு செமி ஸ்ட்ரக்சர்டு எதை சொல்லலாம்? ஜேசான் ஃபார்மேட். இந்த மாதிரி அதாவது உங்களுக்கு அவங்க ஆஸ் அ ரோஸ் அண்ட் டேபிள் காலமாக டேட்டாவை ஸ்டோர் பண்ணாமல் அவங்க ஒரு தனி ஜேசானுக்கு வந்து ஒரு தனி ஃபார்மேட் இருக்கும். காலன் டு கால்னு ஒரு தனி ஃபார்மேட் இருக்கும். வேல்யூஸ் எல்லாமே உங்களுக்கு கீ வேல்யூ பேர்ஸாக உங்களுக்கு டேட்டா வந்துட்டு ஸ்டோர் ஆகும் ஜேசான் ஃபார்மேட்டில். அப்போ அந்த ஜேசான் ஃபார்மேட் வந்துட்டு உங்களுக்கு செமி ஸ்ட்ரக்சர்ட்னு சொல்கிறோம். இந்த இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியாஸ் பார்த்தீங்கன்னா அன்ஸ்ட்ரக்சர், நோ ஃபார்மேட்டே இருக்காது. இதெல்லாத்தையுமே நம்ம அன்ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட் சொல்கிறோம். அப்போ இந்த ரெண்டு ஃபார்மேட்டில் வரக்கூடிய டேட்டாவை ஸ்டோர் பண்ண என்னென்ன டேட்டா பேசஸ் இருக்குன்னா, மாங்கோடிபி. மாங்கோடிபியில் ஈஸியாக நம்மளால் யூஐ வச்சு நம்ம
இதில் எப்படி எஸ்கியூஎல் வச்சு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறோம், ஃபெச் பண்ணுறோம். மாங்கோடிபியில் உங்களுக்கு CRUD தான், கிரியேட் ரீடு அப்டேட்டு delete யூஐ தான். யூஐ வச்சு நம்ம வந்துட்டு மாங்கோடிபியில் நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஃபெச் பண்ணிக்கலாம். அப்போது மாங்கோடிபி இருக்குது, அமேசான் டைனமோ டிபின்னு ஒன்று இருக்குது, அமேசான் டைனமோ டிபின்னு ஒன்று இருக்குது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நான் RDBMS, நான் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அன்ஸ்ட்ரக்சர்ட் ஃபார்மேட். சரிங்களா? இப்போ உங்களுக்கு டேட்டா பேஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாரிட்டி இருக்கும்னு நம்புகிறேன். டேட்டா பேஸ்னா என்ன, டேட்டா பேஸ்னா என்ன, உங்களுக்கு டேட்டாவை வந்துட்டு உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்க, ஃபெச் பண்ணி வைக்க டேட்டா பேஸஸ் உங்களுக்கு யூஸ் ஆகும். அந்த டேட்டா பேஸ் வந்துட்டு உங்களுக்கு எப்படி இயங்குது, டிபிஎம்எஸ்ங்கிற ஒரு கான்செப்டை வச்சு இயங்குது. டிபிஎம்எஸ்னா என்ன, டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், செட் ஆஃப் ரூல்ஸ், இது படி தான் இயக்கணும் அப்படின்னு சொல்லி. அந்த டிபிஎம்எஸ் ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று RDBMS, இன்னொன்று நான் RDBMS. RDBMSல ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்டில் டேட்டா ஸ்டோர் பண்ணுவோம். நான் RDBMSல அன்ஸ்ட்ரக்சர்ட் ஃபார்மேட், செமி ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். அதுக்கு என்னென்ன டேட்டா பேஸ் மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்னா, நம்மளுக்கு வந்துட்டு ஆரக்கல் ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட் ஸ்டோர் பண்ண ஆரக்கல், MySQL, MS போஸ்கஸ், அன்ஸ்ட்ரக்சர் ஸ்டோர் பண்ண மாங்கோடிபி, அமேசான் டைனமோ எக்ஸெட்ரா இன்னும் நிறையா இருக்குது. சரிங்களா? இப்போ கம்மிங் டு அகெயின் ஹியர். ஓகே, இப்போ HTML, CSS, JS, ரியாக்ட் JS, இது என்ன, நோடு JS, மாங்கோ டிபி, இதெல்லாமே நம்ம வரிசையாக பார்ப்போம். ஓகே 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 ஓகே, இது வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது HTML, CSS, JS, ரியாக்ட், நோடு, மாங்கோ டிபி. CSS ஃப்ரேம் ஒர்க் வந்துட்டு நம்ம டெய்ல்மெண்ட் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஓகே, கம்மிங் டு த MERN stack டெவலப்மெண்ட் பாயிண்ட். MERN stack டெவலப்மெண்ட் இதில் வந்துட்டு ஒரு செட் ஆஃப் 9 to 10 டூல்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு யூஸ் பண்ணுவோம். இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா HTMLனா என்ன, ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பில்டிங் பிளாக் ஆஃப் வெப் பேஜஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது என்னப்பா பில்டிங் பிளாக் ஆஃப் வெப் பேஜஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு HTML வந்துட்டு நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓகே, இது இந்த கீழே ஆல்ஃபா மாதிரி ஒரு ஐகான் இருக்குல்ல, இந்த ஐகான் என்னன்னு பார்த்தீங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட். இதுதான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்ம்லாம் தான் நம்ம HTML, CSS, JS, React எல்லாமே நம்ம வந்துட்டு கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம். நோட் JS எல்லாமே இந்த GitHub எல்லாத்தையுமே இதில் இந்த பிளாட்ஃபார்ம்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம். விஷுவல் ஸ்டுடியோ கோட். இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோடில் ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு இருங்க. ஓகே, ஜஸ்ட் ஒரு டேபிள் ஒன்று நான் எடுத்துக்கிறேன். இந்த டேபிள் வந்துட்டு இது எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு நம்ம நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுறப்ப நான் உங்களுக்கு பக்காவாக HTMLலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி போவோம் என்னென்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்துட்டு என்னென்ன வாட்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியணும். HTML அப்படின்னா என்ன, ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். அதில் HT அப்படின்னா என்ன, ஹைப்பர் டெக்ஸ்ட். ஹைப்பர் டெக்ஸ்ட்னா என்ன அப்படின்னா, ஒரே நிமிஷம், இந்த ஹைப்பர் டெக்ஸ்ட் இப்போ இதை வந்துட்டு நான் வந்துட்டு இந்த இதை வந்துட்டு நான் வந்துட்டு மவுஸ் ஓவர் பண்ணுறேன், விமன் மவுஸ் ஓவர் பண்ணுறேன், பேபி அண்ட் கிட்ஸ் மவுஸ் ஓவர் பண்ணுறேன். இப்போ இதெல்லாமே கலர் மாறுது பாருங்கள், ஒரே நிமிஷம். இப்போ எல்லாருமே நம்மளுக்கு கலர் சேஞ்சஸ் ஆகும், இல்லைன்னா வந்துட்டு நம்மளுக்கு ஆரோ மார்க் ஐகான் காட்டுது. இதில் பாருங்கள், இந்த கார் ஆடியோ ஸ்லாஷ் வீடியோன்னு வருதுல்ல, இது வந்துட்டு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு டூல் டிப்பு. இது எப்படி கொண்டு வரது நம்ம எல்லாமே நம்ம பார்ப்போம். இப்போ இந்த கார் ஆடியோ ஸ்லாஷ் இதை நான் வந்துட்டு நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணுறப்ப இது வந்துட்டு ஒரு ஹைப்பர் டெக்ஸ்ட். இந்த ஹைப்பர் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுறப்ப ஹைப்பர் டெக்ஸ்ட் வில் டேக்ஸ் அஸ் டு த அதர் பேஜஸ். ஹைப்பர் டெக்ஸ்ட் டேக்ஸ் அஸ் டு த அதர் பேஜஸ். இன்ன எக்ஸாம்பிளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க ஹைப்பர் டெக்ஸ்ட் இப்படி வர மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போது இப்போ பிரின்சிபல்ஸு, ப்ரொஃபஸர் இந்த மாதிரி கொடுக்கப்ப லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ப்ளூ லைன் ஒன்று வர மாதிரி கொடுத்துருக்காங்க. சில இதில் வந்துட்டு நம்மளுக்கு அதை கிரே கலரில் இருக்குது ப்ரொஃபஸர் அண்ட் ப்ராக்டிஸு, ப்ரொஃபஸர் ஆஃப் ப்ராக்டிஸு. மவுஸ் ஓவர் பண்ணுறேன்னா அந்த ஆரோ மார்க் எடுத்துகிட்டு போய் அது மேலே வைக்கிறேன். அந்த டெக்ஸ்ட் மேலே வைக்கிறப்ப அந்த டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கலர் மாறுது, உங்களுக்கு ஹைப்பர் டெக்ஸ்ட்டாக மாறுது. இப்போ இது கிளிக் பண்ணுறப்ப ஹைப்பர் டெக்ஸ்ட் டேக்ஸஸ் டு த அதர் பேஜஸ். இது ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக இந்த வெப்சைட் எடுத்து காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸாம்பிள் ஒரு ஓகே, ஒரு சாஃப்ட் ஸ்பன் மைக்ரோ ஃபைபர் வெஹிக்கல் வாஷிங் கிளாத் ஒன்று இருக்குது. இப்போ இது பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்க டெக்ஸ்ட்டு, நான் வந்துட்டு போய் மவுஸ் ஓவர் பண்ணுறேன், ப்ளூ கலரில் வந்துட்டு டெக்ஸ்ட் மாறுது. இதை நான் கிளிக் பண்ணுறப்ப
ஹைப்பர் டெக்ஸ்ட் டேக்ஸ் us டு த அதர் பேஜஸ். இன்னொரு பேஜுக்கு, இன்னொரு வெப் பேஜுக்கு என்னைய கொண்டு வருது. சரிங்களா? ஓகே, அப்ப ஹைப்பர் டெக்ஸ்ட் அப்படின்னா என்ன? ஹைப்பர் டெக்ஸ்ட் டேக்ஸ் us டு த அதர் பேஜஸ், அதர் வெப் பேஜஸ். அப்புறம் எம்எல்னா என்னப்பா அப்படின்னா, உங்களுக்கு எம்எல்னா மிஷின் லேர்னிங் போயிடாதீங்க. இதுல HTML எம்எல் அப்படின்னா மார்க்அப் லாங்குவேஜ். அது என்ன மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்அப் லாங்குவேஜ் இஸ் a செட் ஆஃப் சிம்பிள்ஸ் இன்சர்ட்டட் இன் HTML டாக்குமெண்ட் டு ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட். இந்த மார்க்கப்புங்கிறது ஒரு லாங்குவேஜ், அதை யூஸ் பண்ணுறப்ப எனக்கு மாறும். இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் H2ன்னு கொடுத்துருக்கேன். H2னா ஹெட்டிங்கு. ஹெட்டிங் வந்துட்டு உங்களுக்கு காலேஜ் டைம் டேபிள்ங்கிறது உங்களுக்கு பெருசாக ஹைலைட் பண்ணி காட்டும். இப்போ இந்த H2ங்கிறது ஒரு HTML டேகு. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு வந்துட்டு மார்க்அப் லாங்குவேஜ். ஸோ மார்க்அப் லாங்குவேஜ்னா என்ன? செட் ஆஃப் சிம்பிள்ஸ் இன்சர்ட்டட் இன் HTML டாக்குமெண்ட் டு ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபார்மேட். ஓகேப்பா. இப்போ இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு HTML டாக்குமெண்ட். இது HTML இருக்கு, CSS இருக்கு. இதை வந்துட்டு நான் ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுக்குறப்ப வெப் ப்ரௌசரில் வந்துட்டு எனக்கு இந்த HTML கோடோட அவுட்புட் எனக்கு கிடைக்கும். இப்போ நான் ஓப்பன் வித் லைவ் சர்வர் கூகுள் செட் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு கூகுளில் போயிட்டு எனக்கு இந்த அவுட்புட் கிடைக்கும். ஜஸ்ட் நான் வந்துட்டு HTML யூஸ் பண்ணி ஒரு டைம் டேபிள் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். காலேஜ் டைம் டேபிள், கம்ப்யூட்டர் சயின்ஸ் செமஸ்டர், இந்த மாதிரி வந்துட்டு நம்ம இங்கே வந்துட்டு எனக்கு ப்ளூ கலர் வரணும், இது வந்துட்டு டார்க் பிளாக் கலர் இருக்கணும், இங்கே கிரே கலர் வரணும், இங்கே இவ்வளோ ஸ்பேசிங் வரணும். இதெல்லாமே உங்களுக்கு மார்க்அப் லாங்குவேஜ். செட் ஆஃப் சிம்பிள்ஸ் நம்ம கொடுக்க கொடுக்க H1 டேக்ஸ் எல்லாமே நம்ம நாளைக்கு பார்ப்போம். H1 டேக்குங்கிறது ஹெட்டிங் டேக், பேராகிராஃப் டேக்கு, இந்த மாதிரி ஒவ்வொரு டேக்கு ஒவ்வொரு யூசேஜ் இருக்கு. ஸோ மார்க்அப் லாங்குவேஜ்னா என்ன? செட் ஆஃப் சிம்பிள்ஸ் இன்சர்ட்டட் என்ன HTML டாக்குமெண்ட் டு ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபார்மேட். அப்போ இந்த ஒவ்வொரு டேகுக்கும் ஒவ்வொரு யூசேஜ் இருக்கு. அப்போ மார்க்அப் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி நம்மளுக்கு ஒவ்வொரு செட் ஆஃப் எலமெண்ட்டுக்கு நம்ம கொண்டு வரலாம். ஓகே, அப்போ HTMLனா உங்களுக்கு என்னன்னு தெரியும். நெக்ஸ்ட் CSSனா என்ன? CSS அப்படின்னா கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் யூஸ்டு டு ஸ்டைல் அண்ட் ஃபார்மேட் த வெப் பேஜ். அப்போ நம்ம கிரியேட் பண்ணுற எல்லாமே வெப் பேஜஸ் தான். அப்போ வெப் பேஜஸ் கலெக்ஷன் ஆஃப் வெப் பேஜஸ் வந்துட்டு நம்மளுக்கு வெப்சைட்னு சொல்கிறோம். மோர் இன்ட்ராக்டிவ் எலிமெண்ட் இருக்கிறப்ப வெப் அப்ளிகேஷன் சொல்கிறோம். அப்போ ரெண்டுமே உங்களுக்கு கலெக்ஷன் ஆஃப் வெப் பேஜஸ் இஸ் கால்ட் அஸ் அ வெப்சைட் ஆர் வெப் அப்ளிகேஷன். அப்போ ஒவ்வொரு வெப் பேஜாக நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ணுவோம். அப்போ இந்த CSS பார்த்தீங்கன்னா கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் இஸ் யூஸ்டு டு ஸ்டைல் அண்ட் ஃபார்மேட் த வெப் பேஜ். அப்போ ஒரு ஸ்டைலிங் கொடுக்க, ஒரு கலரிங் கொடுக்க, ஒரு எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரி இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க. பெயிண்ட் இஸ் அ கலரிங். எக்ஸ்ட்ராவாக ஒரு கார்டன் இது ஒன்று வச்சுருக்காங்க, ஸ்டைலிங் பர்பஸ். ஸோ இந்த மாதிரி ஸ்டைலிங் பண்ணுறதுக்கு நம்ம CSS யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் HTML5 யூஸ் பண்ணுவோம். CSS லேட்டஸ்ட் வெர்ஷன் CSS3 யூஸ் பண்ணுவோம். ஜாவாஸ்கிரிப்ட் லேட்டஸ்ட் வெர்ஷன் யூஸ் பண்ணுவோம். இப்போ HTMLனா என்ன? ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். உங்களுக்கு எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, ஒரு பில்டிங் நீங்கள் கட்டுறப்ப அந்த பில்டிங்கில் எனக்கு வந்துட்டு கிச்சன் இருக்கணும், எடுத்து உள்ளே போனோடனே வந்துட்டு ஒரு போர்ட்டிகோ இருக்கணும், ஒரு ஹால் இருக்கணும், ஒரு கிச்சன் இருக்கணும், ஒரு வாஷ்ரூம் இருக்கணும், இந்த இடத்துல ஒரு டபுள் பெட்ரூம் இருக்கணும், இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு சைடில் வந்துட்டு எனக்கு ஒரு ஸ்டோரேஜ் ரூம் வேணும். இது எல்லாமே என்ன அப்படின்னா ஒரு பிளான் மாதிரி நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ணுறோமா, அதுக்கு அதுக்கு தான் நம்ம வந்துட்டு HTML வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ சேம் அந்த எப்படி ஒரு பில்டிங் கட்ட வந்துட்டு ஒரு பிளாக்காக நம்ம வந்துட்டு இந்த பிளாக்ல ஹாலு, இந்த பிளாக்ல கிச்சனு, இந்த பிளாக்ல போர்ட்டிகோ, இந்த மாதிரி நம்ம ஒரு மேப் ஒன்று ரெடி பண்ணுறோம், ஒரு டிசைன் ஒன்று கொண்டு வரோம், ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று கொண்டு வரோம். அதுதான் HTML. ஒரு வெப் பேஜில் இந்தந்த இடத்துல வந்துட்டு எனக்கு ஹெட்டர் டாப்பில் இருக்கணும், ஃபூட்டர் வந்துட்டு உங்களுக்கு பாட்டமில் இருக்கணும், அபவுட்டஸ், ரிவ்யூ செக்ஷனு, ப்ராடக்ட் செக்ஷனு, பர்ச்சேஸ் செக்ஷனு, பேமெண்ட் செக்ஷனு, ஒவ்வொன்றும் வந்துட்டு ஒவ்வொரு இடத்துல இருக்கணும். ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கறதுக்கு HTML. நெக்ஸ்ட் CSS, ஸ்டைலிங்க்கு CSS. நெக்ஸ்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா, ஜாவா ஸ்கிரிப்ட் இஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். உங்களுக்கு வந்துட்டு இந்த ஜாவா ஸ்கிரிப்டை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்டர்னல் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே நம்மளால இயங்க வைக்க முடியும். அப்போ எப்படி ஒரு வீட்டில் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாக ஒயரிங் கொடுத்துருவாங்க. சுவிட்சை போட்டதுக்கப்புறம் ஃபேனு, சுவிட்ச் போட்டால் உங்களுக்கு மிக்ஸி ஓடுது, சுவிட்ச் போட்டால் லைட் எரியுது. ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் இஸ் அ ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். உங்களுக்கு வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்டை வச்சு நீங்கள் ஒரு இன்டர்னல் ஆப்ரேஷன்ஸை வந்துட்டு உங்களால் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இது மூணு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெப்சைட்டை வந்துட்டு உங்களுக்கு வெப் அப்ளிகேஷனை கிரியேட் பண்ண உங்களுக்கு யூஸ் ஆகுது. ப்ளஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மூணு வச்சுமே நம்ம வந்துட்டு வெப்சைட்டு வெப் அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணலாமே அப்படின்னு நினச்சிங்கன்னா இது கூட
பவர்ஃபுல் டூல் தான் ரியாக்ட் ஜேஎஸும் டெய்ல்வின் சிஎஸ்எஸும். டெய்ல்வின் சிஎஸ்எஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு சிஎஸ்எஸோட ஃப்ரேம் ஒர்க். இந்த டெய்ல்வின் சிஎஸ்எஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூட்டிலிட்டி பேஸ்ட். பூட் ஸ்ட்ராப்னு ஒன்று இருக்கும், டெய்ல்விண்ட்னு ஒன்று இருக்கும். அந்த ரெண்டில் டெய்ல்விண்ட் தான் உங்களுக்கு வந்துட்டு பெஸ்ட்டு. ஏன் பெஸ்ட்னா டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ் வந்துட்டு உங்களுக்கு யூட்டிலிட்டி பேஸ்ட். ஈச் அண்ட் எவ்ரி காம்பனண்ட், ஒரு சின்ன பட்டன் இருக்கா, அது கலர் மாற்றலாம், என்ன சைஸ் வேணும் வைக்கலாம். பட் பூட் ஸ்ட்ராப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்பனண்ட் பேஸ்ட், ஆல்ரெடி இருக்கக்கூடியதை நீங்கள் தூக்கி தூக்கி போடலாம். ஸோ இதுவும் ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான், அதுவும் ஃப்ரேம் ஒர்க் தான். பட் டெய்ல்வின் சிஎஸ்எஸ் இஸ் அ யூட்டிலிட்டி பேஸ்டு, பூட்ஸ்ட்ராப் இஸ் அ காம்பனன்ட் பேஸ்ட். ஸோ நம்மளுக்கு யூட்டிலிட்டி பேஸ்டில் நம்மளால இன்னும் ஸ்டைலிங் அதிகமாக கொடுக்க முடியும். ஸோ டெய்ல்வின் சிஎஸ்எஸ். இதே ரியாக்ட் ஜேஎஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரியாக்ட் ஜேஎஸ் இஸ் நத்திங் பட் அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் லைப்ரரி. இப்போ உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் வந்துட்டு நம்ம டீ போடுறோம்னு வச்சுக்கோங்க. நம்ம வீட்டில் டீ போடுறப்ப ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஸ்டவ்வை, கேஸ் சிலிண்டர் ஆன் பண்ணுவோம், ஸ்டவ்வை பற்ற வைப்போம், பாத்திரம் வைப்போம், தண்ணி ஊற்றுவோம், டீ தூள் போடுவோம், பால் ஊற்றுவோம், கொதிக்க விட்டதுக்கப்புறம் சர்க்கரை கிளாஸில் போடுவோம், வடிகட்டி ஊற்றுவோம், ஒரு மிக்சிங் பண்ணுவோம், ஒரு டீ ரெடி. இதே வந்துட்டு நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போனீங்க அப்படின்னா, டீன்னு சொன்னால் அவனே கலக்கி உங்கள் கையில் டீயாக கொடுத்துட்றானா. இதுதான் வந்துட்டு உங்களுக்கு ரியாக்ட். ரியாக்டும் ஜாவா ஸ்கிரிப்ட் தான், ரியாக்ட் ஜேஎஸ்னு சொல்லுவோம். சரிங்களா, நேரத்தில் வெறும் ரியாக்ட் ரியாக்ட்னு சொன்னால் ரியாக்ட் வேறன்னு இல்லை. ரியாக்ட் ஜேஎஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒன்று தான். ஜாவா ஸ்கிரிப்ட், ரியாக்ட் ஜேஎஸ். ரியாக்ட் ஜேஎஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியாக்ட் ஜேஎஸ் இஸ் நத்திங் பட் அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் லைப்ரரி. பேக்கேஜஸாக இன்சர்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிப்போம். எப்படி நான் இந்த டீ ரெடியாக எடுத்து வைக்கிறோமோ அதே மாதிரி பேக்கேஜை ரெடி பண்ணி வச்சுட்டு ஈச் அண்ட் எவ்ரி டைம் நம்ம வந்துட்டு அகைன் நான் இன்னொரு டீ கொடுக்கணும்னா அந்த பேக்கேஜ் தூக்கி போட்டால் டீ வந்துடும். அதே மாதிரி அந்த இன்னொரு மாடியூலில் ஒரு பார்ட் நான் கிரியேட் பண்ணுறப்ப அந்த பேக்கேஜ் ரெடியாக இருந்தால் அந்த பேக்கேஜை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரியாக்ட் ஜேஎஸில் பேக்கேஜஸாக ஸ்டோர் பண்ணி வச்சு நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். அதுதான் உங்களுக்கு ரியாக்ட் ஜேஎஸ். ரியாக்ட் ஜேஎஸ் இஸ் நத்திங் பட் அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் லைப்ரரி. ரியாக்ட் ஜேஎஸ் உங்களுக்கு சில பேர் சில இடத்துல ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. ரியாக்ட் ஜேஎஸ் இஸ் நாட் அ ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொன்னால் அது தப்பு. ரியாக்ட் ஜேஎஸ் இஸ் நாட் அ ஃப்ரேம் ஒர்க். ரியாக்ட் ஜேஎஸ் இஸ் அ ஜாவா ஸ்கிரிப்ட் லைப்ரரி. நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு நோடு என்னப்பா பண்ணுது. நோடு நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு நோடை யார் கண்டுபிடிச்சா, 2009 ரயான் டால் அப்படிங்கிறவர் கண்டுபிடிக்கிறாரு. C++, பைத்தான், ஜாவா ஸ்கிரிப்ட் இந்த லாங்குவேஜஸை வச்சு உங்களுக்கு நோட் ஜேஸை உருவாக்குறாரு. உருவாக்குனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, எதுக்காக உருவாக்குனாரு, ஜாவா ஸ்கிரிப்டை ஃப்ரண்ட் எண்டில் மட்டுமே யூஸ் பண்ணுறாங்களே, ஜாவா ஸ்கிரிப்டை பேக் எண்ட்லேயும் யூஸ் பண்ண நோட் ஜேஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் ஜாவா ஸ்கிரிப்டோட வேல்யூ அதிகமாகிடுச்சு. இப்போ உங்களுக்கு டேட்டா சயின்ஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்டுக்கு தனித்தனி டூல்ஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு நோட் ஜேஎஸ் பார்த்தீங்கன்னா, நோட் ஜேஎஸ் இஸ் நத்திங் பட் அண்ட் ரன் டைம் என்விரான்மெண்ட் ஆஃப் த ஜாவா ஸ்கிரிப்ட். ரன் டைம் என்விரான்மெண்ட்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் கோடு பேக் அண்ட் கோடு ரெண்டையுமே நம்மளால பேக் அண்ட் இதே ரன் பண்ணிக்க நோட் ஜேஎஸ் யூஸ் ஆகும். எப்படி நம்ம வந்துட்டு ஃபுட்பால் விளையாட போகிறோம், ஃபுட்பால் விளையாட்டு போகிறதுக்கு என்னென்ன தேவைப்படும், பிளேயர்ஸ் தேவைப்படுவாங்க, கீ தேவைப்படும் உங்களுக்கு, பிளேயர்ஸு, உங்களுக்கு வந்துட்டு கோல் அடிக்கிற கோல் கீப்பர் இருப்பாங்க, கோல் செட் இருக்கும், ப்ளஸ் வந்துட்டு ஃபுட்பால் இருக்கும், ஒரு ரெஃப்ரி இருப்பாங்க. இது எல்லாமே இருக்கும் ஒரு ஃபுட்பால் விளையாட. ஆனால் ஒரு ஃபுட்பால் விளையாட என்ன தேவைப்படும், ஃபஸ்ட்டு ஒரு பிளே கிரவுண்ட் தேவைப்படும். அதே மாதிரி தான் நோட் ஜேஎஸ் வந்துட்டு பேக் எண்டில் ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணுறதுக்கு நோட் ஜேஎஸ் தேவைப்படும். இந்த நோட் ஜேஎஸை நம்ம விஜுவல் ஸ்டுடியோ கோடில் இன்சர்ட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ நோட் ஜேஎஸ் இஸ் நத்திங் பட் அண்ட் ரன் டைம் என்விரான்மெண்ட் ஆஃப் த ஜாவா ஸ்கிரிப்ட். இப்போ நெக்ஸ்ட் எடுத்துக்கிறோம் மாங்கோடிபி. ஆஸ் ஐ செட், மாங்கோடிபினா என்ன, ஒரு அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா. இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒரு ஸ்ட்ரக்சரே இல்லை. ஒரு அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா, ஒரு செமி ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாவை நம்மளால மாங்கோடிபியில் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். CRUD ஆப்ரேஷன், கிரியேட், ரீட், அப்டேட், டெலிட், அவ்வளோதான். இதை வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணிக்க முடியும், நம்மளால ரிட்ரீவ் பண்ணிக்க முடியும் டேட்டாவை ஃப்ரம் மாங்கோடிபி. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு கிட்டப் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டப் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு வேர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சப்போஸ் நான் வந்துட்டு வேர்ஷன் 1 ஒரு அப்ளிகேஷன் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி நம்ம ரிலீஸ் பண்ணுறோம். வேர்ஷன் 1, வேர்ஷன் 2. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்திரனில் பார்ட் 1, எந்திரனில் 2 ரோபோ இருக்கும் பார்த்தீங்களா, சிட்டி ஒன்று இருக்கும், 2.0 ஒன்று இருக்கும். அப்போ சிட்டியை விட உங்களுக்கு சிட்டி நல்லது மட்டும்தான் பண்ணும். 2.0 என்ன பண்ணும், நல்லதும் பண்ண முடியும், கெட்டதும் பண்ண முடியும். இட் ஹேஸ் அ போத் சிப்பு. உங்களுக்கு அந்த ரெட் சிப்னு ஒன்று கொடுத்துருவாங்க, அந்த ரெட் சிப்பில் எல்லா இது கேட்டகரியும் இருக்கும். அப்போ ஒவ்வொரு வேர்ஷனும் ரிலீஸ் பண்ணுறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபீச்சர்ஸை அப்டேட் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க ஆஸ் பர் த நீட் ஆஃப் த டுடே செக்மெண்ட்டில் என்ன நீட் இருக்குது.
மார்க்கெட்டில் என்னென்ன டைப் ஆஃப் டூல்ஸ் வருது இதெல்லாம் பார்த்து அவங்களோட டூல்ஸே அவங்க அப்கிரேட் பண்ணால் தான் சேல் பண்ண முடியும். அப்போ அந்தந்த ப்ராடக்ட்டுக்கு டெவலப்பர் எப்பயுமே இருப்பாங்க. டெவலப்பர் வந்துட்டு உங்களுக்கு ஒரு கோடை பராமரிக்கிறதுக்கும் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இருப்பாங்க. ஒரு நியூ நியூ ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணுறதுக்கும் நியூ ஃபீச்சர்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கும் டெவலப்பர் இருப்பாங்க. ஸோ டெவலப்பர் ரோலை பொறுத்த வரைக்கும் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லே ஆஃப்னு சொன்ன பார்த்தீங்கன்னா லே ஆஃபில் டெஸ்டரை கூட ஈஸியாக தூக்குவாங்க, டெவலப்பரை அவ்வளோ சீக்கிரம் தூக்க மாட்டாங்க. ஸோ டெவலப்பர் ரோல் உங்களுக்கு ஒரு 90% வந்துட்டு நீங்கள் பெர்மனன்ட் ரோலாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ பெர்மனன்ட் ரோல் மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணுறான் நம்மளுக்கு டக்கு டக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா டெவலப்பருக்கு உங்களுக்கு அடுத்தடுத்த வேகன்சிஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும். பட் அதர் ரோல்ஸை விட உங்களுக்கு டெவலப்பர் ரோலுக்கு உங்களுக்கு ஸ்டில் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம், வேல்யூ அதிகம், ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு ஜாப் ஈஸியாக கிடைக்கிற இன்ஸ்டன்ஸும் உங்களுக்கு வந்துட்டு அதிகமாக இருக்கும் ஒரு டெவலப்பராக நீங்கள் இருக்கிறப்ப. இப்போ இந்த கிட்டப் பார்த்தீங்கன்னா ஆஸ் ஐ செட் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் இந்த ஃபஸ்ட்டு வெர்ஷன் இப்போ நான் வந்துட்டு ஃபியூச்சர் அப்டேட் பண்ணிட்டேன், அந்த கோடிங்கில் அப்டேட் பண்ணி நான் வந்துட்டு செகண்ட் வெர்ஷனாக ரிலீஸ் பண்ணிட்டேன். எனக்கு அகைன் ஃபஸ்ட் வெர்ஷன் எப்படி இருந்துச்சுன்னு தெரியணும் அப்படின்னா நம்ம வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் மூலிமா ஃபஸ்ட் வெர்ஷனுக்கு போயிட்டு நம்மளால் பார்க்க முடியும். செகண்ட் வெர்ஷன், தேர்ட் வெர்ஷன். ஸோ வெர்ஷனாக நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் நம்ம கிட்டப் யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். நெக்ஸ்ட்டு கிட்டப் யூஸ் பண்ணி நம்மளால் டிப்ளாய் பண்ண முடியும். இப்போ டிப்ளாய் பண்ணுறது அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். இதுதான் ரொம்ப முக்கியமான பார்ட் உங்களுக்கு, டிப்ளாய்மெண்ட். இப்போ இது எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும். நான் வந்துட்டு டிப்ளாய்மெண்ட் சொல்கிறேன். டிப்ளாய்மெண்ட் அப்படின்னா என்ன? இப்போ வந்துட்டு டிப்ளாய்மெண்ட்டுங்கிறது உங்களுக்கு கிளைண்ட்டோட பிளேஸ்லேருந்து கிளைண்ட்டோட இதிலேருந்து நம்ம கிளைண்ட்டோட சிஸ்டம்லேருந்து டிப்ளாய் பண்ணியாச்சு. இப்போ இந்த டிப்ளாய்மெண்ட்டில் இன்டர்நெட்டில் ரெண்ட் பண்ணுறது தான் உங்களுக்கு வந்துட்டு டிப்ளாய்மெண்ட். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு இன்டர்நெட் அப்படின்னா என்ன? இன்டர்நெட்னா உங்களுக்கு இன்டர்நெட் is something where we can share the data, we can share our business data, we can collaborate with the businesses, we can see the businesses. அப்போ இன்டர்நெட் வந்துட்டு உங்களுக்கு இன்டர்நெட்டில் நம்மளால் போஸ்ட் பண்ணிட்டா எல்லா மக்களாலையும் பார்க்க முடியும். நம்மளோட சிஸ்டமில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தா அந்த அப்ளிகேஷன், அந்த வெப்சைட்டு, அந்த வெப் அப்ளிகேஷனை வந்துட்டு வெளியில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. நம்ம லேப்டாப் எடுத்துகிட்டு போய் காமிச்சா தான் தெரியும். இதே இன்டர்நெட்டில் நீங்கள் போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எப்படி நீங்கள் ஒரு இமேஜ் உங்கள் ஃபோனில் வச்சுருக்கீங்க, அது வந்துட்டு எல்லாராலையும் பார்க்க முடியாது, உங்களால் தான் பார்க்க முடியும். அதே இமேஜை தூக்கி நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போட்டிங்கன்னா எல்லாராலையும் பார்க்க முடியும். ஏன்? உங்களுக்கு வந்துட்டு இன்டர்நெட்டில் டிப்ளாய் ஆகிடுச்சு. அதே மாதிரி டிப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் வந்து இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸை வந்துட்டு ரெண்டல் ஸ்பேஸாக அவங்க வாங்கி வச்சுருப்பாங்க இன்டர்நெட்டில். ஸோ அவங்க வந்துட்டு இன்டர்நெட்டுக்கு பே பண்ணணும். அதே மாதிரி நம்ம வந்துட்டு ஹச் www www அப்படின்னா வேர்ல்டு வைடு வெப். www டாட் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் நான் ஒரு ஃப்ளிப்கார்ட்னு வச்சுக்கோங்க. ஃப்ளிப்கார்ட்டுங்கிறது ஒரு வெப்சைட் .com. இப்போ நிறைய இன்டர்நெட் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. இப்போ கோடேடி இருக்குது, ஹோஸ்டிங்கர் இருக்குது, அந்த மாதிரி நிறைய ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. நம்ம வந்துட்டு ஒரு டொமைன் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் அதுலேருந்து அப்படின்னா, ஒரு கோடேடியிலேருந்தோ ஒரு ஹோஸ்டிங்லேருந்தோ நம்ம மட்டும் டொமைன் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு டொமைன் நேம் ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். .comங்கிறது உங்களுக்கு அதுவும் டொமைன் நேம் தான். வேர்ல்டு wwwங்கிறது உங்களுக்கு வேர்ல்டு வைட் வெப்பு. ஃப்ளிப்கார்ட்.comங்கிறது உங்களுக்கு ஒரு நேம் தான். நீங்கள் .comனு எடுத்துக்கலாம், .coன்னு எடுத்துக்கலாம், .in எடுத்துக்கலாம். .comனா ப்ரைஸ் ஹையராக இருக்கும், .inனா ப்ரைஸ் கம்மியாக இருக்கும், .ioனா இன்னும் ப்ரைஸ் கம்மியாக இருக்கும், .xyz இந்த மாதிரி நீங்கள் என்ன நேம் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். அக்கார்டிங் டு த அவைலபிலிட்டி நீங்கள் எடுத்துக்கிட்டு இது வந்துட்டு ஒரு டொமைன். இந்த டொமைனில் நம்ம வந்துட்டு நம்மளோட வெப்சைட்டோ வெப் அப்ளிகேஷனோ நம்மளால் போஸ்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் டிப்ளாய்மெண்ட். ஸோ டொமைன் அப்படின்னா என்ன? அண்ட் ரெண்டல் ஸ்பேஸ் இந்த இன்டர்நெட். டொமைன் அப்படின்னா என்ன? அண்ட் ரெண்டல் ஸ்பேஸ் இந்த இன்டர்நெட். அந்த டொமைன் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணிட்டு அந்த டொமைனில் நம்ம வந்துட்டு நம்மளோட வெப்சைட் வெப் அப்ளிகேஷனை நம்மளால் போஸ்ட் பண்ணிக்க முடியும். இது வந்துட்டு உங்களுக்கு டிப்ளாய்மெண்ட். ஸோ கிட்டப் வச்சு நம்மளால் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டமும் பண்ண முடியும், டிப்ளாய்மெண்ட்டும் பண்ண முடியும். இது கூடவே முன்னாடி பார்த்தீங்கன்னா https:// இது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் யூஆர்எல்னா என்ன? யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டார். ஸோ இது கம்ப்ளீட் அட்ரஸாக இருக்கிறப்ப இதை நம்ம என்ன சொல்கிறோம்? யூஆர்எல்னா என்ன? யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டார். இதில் இந்த ஹெச்டிடிபிஎஸ்னா என்ன? ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் வித் செக்யூர். ஹெச்டிடிபின்னு ஒன்று இருக்கும். நம்ம ஒரு சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கப்புறம் ஹெச்டிடிபிஎஸ்னா என்ன? ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் வித் செக்யூர். இந்த ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் எதுக்காக அப்படின்னா ஹெச்டிடிபி இஸ் யூஸ்டு டு கம்யூனிகேட் வித் த வெப் ப்ரௌசர்.
அப்போ இது வந்துட்டு ஒரு லாங்குவேஜ். ஹெச்டிடிபிஎஸ்ங்கிறது ஒரு லாங்குவேஜ் யூஸ்டு டு கம்யூனிகேட் வித் த வெப் ப்ரௌசர். என்னென்ன வெப் ப்ரௌசர் இருக்கு? கூகுள் குரோம் இஸ் அ வெப் ப்ரௌசர், மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் இஸ் அ வெப் ப்ரௌசர், ஃபயர்ஃபாக்ஸ் இஸ் அ வெப் ப்ரௌசர். இதெல்லாமே உங்களுக்கு வெப் ப்ரௌசர்ஸ். ஸோ இந்த ஹெச்டிடிபிஎஸ் யூஸ் பண்ணி நம்மளால வெப் ப்ரௌசர்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ண முடியும். அப்படி கம்யூனிகேட் பண்ணி வேர்ல்டு வைட் வெப்னா என்ன? வேர்ல்டு வைட் வெப்னா உங்களுக்கு கலெக்ஷன் ஆஃப் வெப்சைட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இந்த வேர்ல்டு வைட் வெப்பில் இருக்கும். ஸோ www டாட் நம்மளோட டொமைன் நேம் நம்ம கொடுத்துட்டா இந்த வேர்ல்டு வைட் வெப்பில் நம்மளோட டொமைன் நேம் நம்ம வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணி நம்ம வாங்கி வச்சிருக்க டொமைன் நேம் கொடுக்குறப்ப அது வந்துட்டு இன்டர்நெட்டில் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். இன்டர்நெட்டில் ஒரு ஸ்பேஸ் ஒன்று எடுத்து வச்சுக்கும். அந்த ஸ்பேஸில் நம்மளோட வெப்சைட் வெப் அப்ளிகேஷன் நம்ம வந்துட்டு டிப்ளாய் பண்ணிக்கலாம். ஸோ GitHub என்னென்ன பண்ணுது? GitHub used for GitHub used for விசிஎஸ். விசிஎஸ்னா என்ன? வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். நெக்ஸ்ட் வந்துட்டு டிப்ளாய்மெண்ட். இது ரெண்டுக்கும் நம்ம கிட்டப்பை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் கிட்டும்பாங்க கிட்டம்பாங்க ஒன்றும் இல்லை. கிட்னா உயிர், கிட்டப்னா உடல். வெறும் கிட்டப்பில் மட்டும் நம்மளால் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு நம்ம கொண்டு போக முடியும். கிட் அப்படின்னா நம்மளுக்கு உயிர் உடல் அப்படின்பாங்க. அந்த மாதிரி கிட்டப். ஸோ கிட்டப்பில் வச்சு நம்ம என்னென்ன பண்ணலாம்? வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம், டிப்ளாய்மெண்ட். ஓகே, இது ரெண்டும் நம்ம பண்ணலாம். டன். ஓகேப்பா. இது வந்துட்டு நம்மளுக்கு ஒரு மெர்ஜ் ஸ்டாக் ஆர்கிடெக்சர். இந்த மெர்ஜ் ஸ்டாக் ஆர்கிடெக்சரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? ஒரு சிஸ்டம், ஒரு லேப்டாப் இருக்குது. அதுலேருந்து உங்களுக்கு கிளைண்ட் ரெக்வஸ்ட் ஃபார் டேட்டா, ரியாக்ட் ரெக்வஸ்ட் டு ஃபெச் ரெக்வஸ்ட் டேட்டா, பார்ஸ் ரெக்வஸ்ட், எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ் ஆஸ்க் மாங்கோ டிபி ஃபார் டேட்டா. மாங்கோ டிபிக்குள்ளார ரன் ஆகக்கூடிய ஒரு டூல் தான் எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ். சரிங்களா? இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? மாங்கோ டிபிலேருந்து நம்மளுக்கு மாங்கோ டிபி டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணுறது. ரெக்வஸ்ட் ரிட்டர்ன்ஸு, ரியாக்ட் கெட்ஸு ரெக்வஸ்ட் டேட்டா. என்ன டேட்டா ரெக்வஸ்ட் பண்ணுச்சோ அதை வந்துட்டு ரியாக்ட் வந்து உங்களுக்கு டேட்டா ரெக்வஸ்ட் பண்ணி எடுத்துருச்சு. கிளைண்ட் கெட்ஸ் டேட்டா டிஸ்பிளே. அந்த சிஸ்டம், அந்த லேப்டாப்போ இல்லை டெஸ்க்டாப்போ அந்த சிஸ்டமில் ரெக்வஸ்டட் டேட்டா வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஒன்றும் இல்லைப்பா. எக்ஸாம்பிள் வந்துட்டு நீங்கள் ஒரு இன்ஸ்டாகிராமில் யூசர் நேம் பாஸ்வேர்ட் போடுறீங்க. யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டுட்டு உள்ளே போன உடனே உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செட் ஆஃப் ப்ரொஃபைல் இருக்கும், மெயின்டைன் ஆகும். உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க, உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் போஸ்ட் இருக்கும். இன்ஸ்டாகிராமில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு செட் ஆஃப் ப்ரொஃபைல் இருக்கா? அது எப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு செட் ஆஃப் ப்ரொஃபைல் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்குது? டேட்டா பேஸில் டேட்டா ஸ்டோர் ஆகிருக்கும். நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணோடனே உங்களோட சிஸ்டம்க்கு ரெக்வஸ்டட் டேட்டா வந்துட்டு உங்களுக்கு ஃபெச் பண்ணி, டேட்டா பேஸ்லேருந்து டேட்டாவை ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு உங்கள் கண்ணு முன்னாடி யூஐயாக காட்டுது. சரிங்களா? அப்போது கண்ணுக்கு முன்னாடி தெரியக்கூடிய யூஐயை கிரியேட் பண்ணுறது ஃப்ரண்ட் எண்ட். ஸோ கண்ணுக்கு தெரியாத ஆப்ரேஷன்ஸை கிரியேட் பண்ணுறது பேக் எண்ட். டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்க டேட்டா பேஸ். இது மூணையுமே நம்ம கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணால் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். அந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டை ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய டைப் ஆஃப் ஸ்டாக் இருக்குது. நம்ம ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் ஸ்டாக் மெர்ஜ் ஸ்டாக் வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ திஸ் வில் பி த்ரூ டே பேசிக் இன்ட்ரோடக்ஷன் நம்மளுக்கு வந்துட்டு இருக்கும். சரிங்களா? பேசிக் இன்ட்ரோடக்ஷன் நம்மளுக்கு இருக்கும். இந்த 1 month கோர்ஸ் பார்த்தீங்கன்னா இஸ் டிசைன்டு ஃபார் ஆல் தி 3 பிகினர்ஸ், இன்டர்மீடியட், எக்ஸ்பர்ட். 3 பேத்துக்கும் உங்களுக்கு இந்த கோர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி தான் இந்த கோர்ஸ் வந்துட்டு நான் டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த 1 month கோர்ஸில் உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வந்துடும். சரிங்களா? இது எல்லா டூலையுமே நம்ம லேர்ன் பண்ணிவிட்டு இந்த எல்லா டூலையும் வச்சு ஒரு வெப் அப்ளிகேஷன் நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ணுறோம். சரிங்களா? ஓகே, டன். இப்போ எனி டவுட்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்துட்டு நீங்கள் டவுட்ஸ் வந்துட்டு கேட்கலாம். அப்படியே நம்ம வந்துட்டு இப்போ லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு அட்டெண்டன்ஸ் ஒன்று எடுத்துருவோம். அந்த அட்டெண்டன்ஸ் வந்துட்டு நீங்கள் நேம் மட்டும் நீங்கள் சொல்லலாம். ஓகே, சரி. ஓகே 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 காய்ஸ், எனி டவுட்ஸ் இருக்கா? நோ சார். ஓகே, டன் டன் டன். ஓகேப்பா. ஜஸ்ட் அட்டெண்டன்ஸ் பர்பஸ்க்கு எல்லாரும் அவங்கவுங்களோட சாட் பாக்ஸில் வந்துட்டு ப்ரெசன்ட்னு மட்டும் போட்டுருங்க. ஓகே, சாட் பாக்ஸில் ப்ரெசன்ட்னு போட்டுருங்க. இப்போ எனக்கு இந்த ப்ரெசன்ட் போடுறப்ப சண்முகப்பிரியா, தினேஷ் சார், தினேஷ், சண்முகப்பிரியா இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு நேம்ஸ் வருதுன்னா ஓகே. சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் இருக்குங்களா, ஃபோனோட நேம் வரும். அவங்க ஃபோன் நேம் வந்துட்டு நீங்கள் விசிபிள் நேமாக வச்சுருந்தா உங்களோட நேம் போட்டுட்டு நீங்கள் பெட்டர் நீங்கள் நேம் போட்டு ப்ரெசென்ட் போட்டுருங்களேன். நேம் போட்டுட்டு ப்ரெசென்ட்னு போட்டுருங்க. ஓகே, வெறும் ப்ரெசென்ட் போடாமல் நேம் போட்டுட்டு ப்ரெசென்ட் போட்டுருங்க. நான் உங்களை நோட் பண்ணிக்கிறேன். சண்முகப்பிரியா ப்ரெசென்ட்டு, கார்த்திகேயன் ப்ரெசென்ட்டு, பிரவீன் ப்ரெசென்ட்டு, புவனேஸ்வரி ப்ரெசென்ட்டு, எஸ் அபிநயா ப்ரெசென்ட்டு, பிரகாஷ் ப்ரெசென்ட்டு,
Swati present, Pavitra present, Monica present, Dinesh present, Darshini present. ஓகேப்பா. கைஸ் ஏதாச்சும் டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம் இப்ப. எனி டவுட்ஸ் கைஸ்? ஓகே ஓகே, எனி டவுட்ஸ் இருந்தால் சொல்ல கேட்கலாம். இல்லை நீங்கள் நம்ம நாளையிலேருந்து நம்மளோட கோடிங் பார்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இன்னைக்கு மட்டும் தான் இன்ட்ரோடக்ஷன். நம்மளோட கிளாஸஸ் எல்லாமே நம்மளுக்கு 100% ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் தான் நம்ம கொடுப்போம். இன்ட்ரோடக்ஷன் மட்டும் ஒன் டே நம்ம கொடுத்துருக்கோம். டுமாரோலேருந்து நம்ம HTML ஸ்டார்ட் பண்ணிடுவோம். CSS, JS, ரியாக்ட், நோட் ஜேஎஸ், மாங்கோடிபி, கிட்டப் எல்லாம் வரிசையாக நம்ம பார்த்துருவோம். பார்த்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணிடுவோம். ஓகே, சிம்பிள். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நம்ம இன்னைக்கு இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுத்துருக்கோம். நாளையிலேருந்து ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெஃபர் பண்ணி நீங்கள் எப்படி ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி சென்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி என்னோட காண்டாக்ட், வாட்ஸ்அப் காண்டாக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9342052603 நம்மளோட கோட்டாலன் அகாடமியோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் காண்டாக்ட். இந்த காண்டாக்டை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு ஒரு டெக்ஸ்ட் போட சொன்னால் நான் அந்த ஃபார்ம் அவங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். அவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நாளையிலேருந்து நம்ம கோடிங் பார்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். தியரி அதிகமாக இருக்காது, தியரி இருக்காது உங்களுக்கு. நாளையிலேருந்து உங்களுக்கு கோடிங் பார்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நம்ம கோடிங் போக ஆரம்பிச்சிருவோம். 42052603 வாட்ஸ்அப் கோட்டாலன். சார் இதுதான் உங்க எனக்கு அஃபிஷியல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு டைம் டேபிளா சார்? புரியல. அஃபிஷியல் ஒரு டைம் டேபிள் ஷோ பண்ணுறீங்களா சார் இப்போ? அது உங்களுக்கு ஜஸ்ட் அவுட்புட் காமிச்சான், ஸ்ட்ரீமோட அவுட்புட் உங்களுக்கு. ஓகே ஓகே. நம்மளோட டைம் டேபிள் பார்த்தீங்கன்னா நம்ம வரிசையை ஒவ்வொரு செக்டாரா ஒவ்வொரு இதாக நம்ம போவோம். போயிட்டு நம்மளுக்கு ஒரு 9 to 10 டூல்ஸ் நம்ம கவர் பண்ணிட்டு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே சார். சார் இந்த டைம் லைன்? டைம்லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மண்டே டு ஃப்ரைடேப்பா. டைம்லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு சண்டே நம்ம இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கறதுனால நான் சண்டே எடுத்துக்கிட்டேன். சண்டே இன்ட்ரோடக்ஷன் மட்டும் இன்னைக்கு கொடுத்தோம். உங்களுக்கு மண்டே டு ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். டெய்லி மார்னிங் 10 AM to 11 AM உங்களுக்கு இதே மாதிரி கிளாஸஸ் இருக்கும். கிளாஸஸ் முடிச்சுட்டு டெய்லி நான் அட்டண்டன்ஸ் இந்த மாதிரி எடுத்துருவேன். நீங்கள் கிளாஸஸ் வந்துட்டு ரெகுலராக அட்டன் பண்ணாதான் சர்டிஃபிகேட். நான் இப்போவே சொல்லிடுறேன் உங்களுக்கு. இது எதுக்காக அப்படின்னா நீங்கள் கெயின் பண்ணுற நாலேஜை ப்ராப்பராக கெயின் பண்ணணுங்கிறது என்னோட விருப்பம். அதனால் நீங்கள் வந்துட்டு 10 AM வந்துருங்க. எண்ட் ஆஃப் த செஷன் வந்துட்டு நம்ம இதே மாதிரி வந்துட்டு அட்டண்டன்ஸ் எடுப்போம். ஸோ 10 to 11 கிளாஸ் இருக்கும். 11 to 11:15 இந்த அட்டண்டன்ஸ் நோட் பண்ணுறது இருக்கும். டவுட் செஷன்ஸ் இருக்கும். டவுட் நீங்கள் கேட்கலாம். எண்ட் ஆஃப் த செஷன் நீங்கள் டவுட்ஸ் கேட்டுக்குங்க. ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு சர்டிஃபிகேட் உங்களுக்கு கிடச்சிரும். ப்ளஸ் நீங்கள் கரெக்டாக நீங்கள் கவனிச்சுக்கிட்டே வாங்க. கரெக்டாக கவனிச்சுட்டே வர்றப்போ உங்களுக்கு நல்ல ஒரு சப்ஜெக்ட் தான் நான் வந்துட்டு உங்களுக்கு இந்த 1 month சப்ஜெக்ட் நான் ஒரு நல்ல ஒரு சப்ஜெக்டாக ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கேன். நல்ல ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பார்ப்போம். ரெகுலராக வந்துட்டு அட்டன் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ கேஸ். வேறு எனி கொஸ்டின்ஸ் இருக்கா Hello, சார்? excuse me, sir. சொல்லுங்கள் சொல்லுங்கள். Sir, good morning. நான் சண்முகப்பிரியா. ஸோ ஒரு குட் மார்னிங். 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி ஒரு இன்டர்நெட் இஷ்யூவால என்னால் ஒரு 10 மினிட்ஸ்க்கு என்னால் அந்த வீடியோ ப்ராப்பராக கேட்க முடியல. ஸோ ரெக்கார்டிங் ஓகே, வீடியோஸ் உங்கள் சைடு கிடைக்குமா? இன்டர்நெட் இஷ்யூஸா? எஸ் சார், எஸ் சார். ஓகேப்பா. ரெக்கார்டட் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 30 டேஸ்க்கு வந்துட்டு உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோஸ் கிடைக்காதுப்பா. ஏன்னா இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஃப்ரீ ப்ரோக்ராம்ங்கிறதுனால நம்ம ரெக்கார்டட் வீடியோஸ் ப்ரொவைட் பண்ணுறதில்ல. பட் நம்ம பார்த்தீங்கன்னா 90 டேஸ் ஆஃப் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ப்ளஸ் ஏஐ கோர்ஸ் வந்துட்டு நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். அந்த கோர்ஸில் வந்துட்டு உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோஸ் கிடச்சிரும். இந்த 1 month வந்துட்டு நீங்கள் ஒரு ட்ரையலாக எடுத்துக்கலாம். இந்த 1 monthல வந்துட்டு உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோஸ் கிடைக்காது. பட் நீங்கள் வந்துட்டு ரெகுலராக கிளாஸ் வந்துட்டு நீங்கள் கவனித்து நீங்கள் நாலேஜ் வந்துட்டு அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்முகப்பிரியா நம்ம வந்துட்டு இன்ட்ரோடக்ஷன் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு டூலும் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கோம். நாளையிலேருந்து நான் வந்துட்டு உங்களுக்கு தியரி பார்ட் இருக்காது. ப்ராக்டிக்கல் கோடிங் செக்ஷன்ஸ் நாளையிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ இன்றைக்கி ஒரு 10 மினிட்ஸ் லேட் ஆனது பரவாயில்ல. பட் இன்றைக்கி ஒரு 10 மினிட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இன்டர்நெட் இஷ்யூ இருந்தது ஓகே. பட் நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு இன்டர்நெட் இது நீங்கள் ஃபெசிலிட்டியோட உங்களுக்கு நீங்கள் வந்துட்டு டுமாரோலேருந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? டுமாரோலேருந்து உங்களுக்கு ஓகே 10 AM நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகேங்க சார், ஷோர் சார். தேங்க்யூ. ஓகே மேம். ஓகே, தேங்க்யூ. ஓகே, எனி அதர் கொஷின் கைஸ்? ஓகே ஓகே ஓகே.
மார்னிங் உதயலக்ஷ்மி மார்னிங் கிளாஸ் நைட் 7 o'clock to 8 o'clock தான் பண்ணணும். புரியல என்ன கேக்குறீங்க? மார்னிங் கிளாஸ். சார் அவங்க டைம் ஸ்லாட்டை சேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க சார். ஆஹா, அது பண்ண மாட்டோம்ப்பா. டைம் ஸ்லாட் எப்படி சேஞ்ச் பண்ண? டைம் ஸ்லாட் சேஞ்ச் பண்ண மாட்டோம் நம்மளுக்கு. பெட்டர் 10 to 11 வந்துட்டு கொஞ்சம் அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஒரு 1 hour தான் பாருங்க. Okay, 934-205-2603 is the official WhatsApp contact of Code Talent Academy. Just kindly refer to your friends. Friends இருந்தால் நாளையில இருந்தா நம்ம வந்துட்டு கோடிங் பார்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு சொல்லி நாளையில இருந்து அவங்கள ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. யூ கேன் ரெஃபர் ஆல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ கைஸ். எனி அதர் கொஷின்ஸ் இருக்கா? இந்த விவோ V2252 இருக்குங்களே, நீங்கள் வந்துட்டு உங்களோட நேம் போட்டுட்டு நீங்கள் ப்ரெசென்ட்டும் போட்டுருங்க. விவோ V2252 இருக்கு பார்த்தீங்களா? இதெல்லாமே இந்த மாதிரி தான் நான் சொன்னேன். இந்த மாதிரி நேம்ஸ் வர்றப்ப எனக்கு யாருன்னு தெரியாமல் போயிடும். ஸோ நீங்கள் பெட்டர் உங்கள் நேம்ஸை போட்டுட்டு ப்ரெசென்ட்னு போட்டுருங்க எவ்ரி எண்ட் ஆஃப் த கிளாஸ். விவோ V2252 யாரு? மெசேஜ் போட்டேன்ப்பா, பாருங்கள், உங்களுக்கு வாட்ஸ்அப் இருக்கும் பாருங்கள். உதயலக்ஷ்மி டுமாரோ செம் எக்ஸாம் இருக்குங்களா? ஓகேப்பா. இப்போ செம் எக்ஸாம் மட்டும் உங்களுக்கு நீங்கள் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். இதை நீங்கள் செமஸ்டர் முடிச்சுட்டு நீங்கள் நம்மளோட கோர்சஸில் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? செமஸ்டர் எக்ஸாம் இருந்தால் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் செமஸ்டர் எக்ஸாம் இருந்தால் கைண்ட்லி கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் செமஸ்டர். ஓகேங்களா? செமஸ்டர் முடிச்சுட்டு நீங்கள் கோர்சஸாகவும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். சரியா? டுமாரோ செம் எக்ஸாம். ஓகே, டுமாரோ எக்ஸாம்னா அதுக்கு படிங்கப்பா. ஓகே. Kirtika, could you please tell us what are the application that can be installed and keep it ready for coding session? ஓகே, சூப்பர் சூப்பர். நல்ல ஒரு கொஷின் கேட்டிருக்கீங்க. ஓகே, சூப்பர் சூப்பர். ஒன்றும் இல்லை, இப்போ வந்துட்டு அஹ், கிருத்திகா கேஎஸ் நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்கன்னா என்னென்ன டூல்ஸ் வேணும்னு கேட்டிருக்கீங்க இல்லையா? எனக்கு என்னென்ன டூல்ஸ் வேணும் அப்படின்னா, நாளைக்கு வந்துட்டு நீங்கள் விஷுவல் ஸ்டுடியோ கோடை மட்டும் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். விஷுவல் ஸ்டுடியோ கோடு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் கூகுள் போய்க்கோங்க. கூகுளுக்கு போயிட்டு விஷுவல் இங்கே பாருங்கப்பா, விஎஸ் கோடுங்கிறது வேற, விஷுவல் ஸ்டுடியோ கோடுங்க வேறு, ரெண்டும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நம்மளோடது விஷுவல் ஸ்டூடியோ கோடு. விசுவல் ஸ்டுடியோ கோட் போயிட்டு அதில் விசுவல் ஸ்டுடியோ கோட் டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் 11 இருந்தால் விண்டோஸ் 11 போட்டுக்கோங்க, இல்லைனா ஜஸ்ட் டவுன்லோட்னு போட்டுக்கோங்க. விசுவல் ஸ்டுடியோ கோட் டவுன்லோட்னு போட்டுட்டு டவுன்லோட் விஷுவல் ஸ்டுடியோ கோடு இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் 10-11 இருக்கா? இதை நீங்கள் கிளிக் பண்ணி ஜஸ்ட் உங்களுக்கு இன்ஸ்டால் நெக்ஸ்ட் இன்ஸ்டால் தான்ப்பா. இது வந்துட்டு உங்களுக்கு விசுவல் ஸ்டுடியோ கோடு இதை கொடுத்துட்டு விசுவல் ஸ்டுடியோ கோடு வந்துட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் விசுவல் ஸ்டுடியோ கோடில் நம்ம எக்ஸ்ப்ளோரர்னு ஒன்று இருக்கும். இதை நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்லிடுறேன். எக்ஸ்ப்ளோரர் அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு விசுவல் ஸ்டுடியோ கோடு வந்துட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு வாங்க. இந்த எக்ஸ்ப்ளோரரில் போயிட்டு ஒரு 2-3 எக்ஸ்டென்ஷன் அவுட்புட் பார்க்க ஒரு எக்ஸ்டென்ஷனு ப்ளஸ் வந்துட்டு ப்ரெட்டியர்னு ஒன்று இருக்கும். உங்களுக்கு இந்த பேஜ் அலைன்மெண்ட் இதெல்லாம் கொண்டு வர இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் எல்லாமே நான் வந்துட்டு உங்களுக்கு நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அப்போது நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. நம்ம எல்லாமே பிகினர் ஃப்ரெண்ட்லியாக போவோம். ரொம்ப 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 பிகினர் ஃப்ரெண்ட்லியாக போவோம். எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆட் பண்ணுறதுலேருந்து நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுப்பேன். சரிங்களா? இப்போ எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, எக்ஸ்டென்ஷன்ஸில் நாளைக்கு நான் இதை உங்களுக்கு அகைன் சொல்லிடுவேன். நம்மளுக்கு இப்போ நிறைய எக்ஸ்டென்ஷன் நான் உங்களுக்கு போக போக நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். லைவ் சர்வர்னு இருக்குது பார்த்தீங்களா? இந்த எக்ஸ்ப்ளோரரை கிளிக் பண்ணிவிட்டு லைவ் சர்வர்ன்ற எக்ஸ்டென்ஷனை மட்டும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. நான் நாளைக்கு சொல்கிறேன். இப்போ இன்ஸ்டால் பண்ண நினைக்கிறேன், இன்ஸ்டால் பண்ணி வச்சு விசுவல் ஸ்டுடியோ கோடு டவுன்லோட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எக்ஸ்டென்ஷன்ஸ் இந்த 4 பாயிண்ட் இருக்கும். இந்த எக்ஸ்டென்ஷனில் போயிட்டு லைவ் சர்வர் கொடுத்தா தான் நம்மளுக்கு போயிட்டு நம்மளோட சர்வரில் மூலிமா நம்ம போயிட்டு நம்மளோட வெப் ப்ரௌசரில் அவுட்புட் பார்க்க முடியும். வெப் ப்ரௌசர்னா என்ன? கூகுள் குரோமு, மைக்ரோசாஃப்ட் எட்ஜ், ஃபயர்ஃபாக்ஸு. ஸோ லைவ் சர்வர் இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டு அவுட்புட் பார்க்க லைவ் சர்வர் மட்டும் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ரெட்டியர்னு ஒன்று இருக்கும். ப்ரெட்டியர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதுக்காகனா,
இங்கே இது இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்துட்டு நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே வந்துட்டு எனக்கு ஒரு பேஜ் அலைன்மெண்ட் வந்துட்டு இல்லை, பேஜ் அலைன்மெண்ட்டு மிஸ் ஆகுது. ஆல்ட் ஷிஃப்ட் எஃப் நான் கிளிக் பண்ணால் பேஜ் அலைன்மெண்ட் வரும். ஆல்ட் இசட் கிளிக் பண்ணுறப்ப பேராகிராஃப் அலைன்மெண்ட் வரும். இது எல்லாத்தையும் கொண்டு வரதுக்கு நீங்கள் வந்துட்டு ப்ரெட்டியர்னு ஒன்று வரும் உங்களுக்கு. அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறப்பவே முதல்ல கேட்கும். அந்த ப்ரெட்டியரை வந்துட்டு நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா, அதுவும் நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்லிடுறேன். ப்ரெட்டியர் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இந்த பேஜ் அலைன்மெண்ட்டு, பேராகிராஃப் அலைன்மெண்ட்டு, இது வந்துட்டு கோடில் என்ன பண்ணாலும் உங்களுக்கு வந்துட்டு அவுட்புட்டை பாதிக்காது. இங்கே நம்மளோட ப்ரோக்ராமிங் கோடை வந்துட்டு, அதாவது கோடில் வந்துட்டு நம்ம அலைன்மெண்ட் சேஞ்சஸ் பண்ணுறது வந்துட்டு உங்களுக்கு அவுட்புட்டில் பாதிக்காது. அலைன்மெண்ட் எப்படி இருந்தாலும் அவுட்புட் எப்படி வருமோ அப்படி தான் வரும் உங்களுக்கு. அவுட்புட்டில் எந்த ப்ராப்ளம் வராது. ஒரு ஷீட்டை நீட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரெட்டியர்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் ஒன்று நம்ம இன்சர்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி அவுட்புட் பார்க்க லைவ் சர்வர் வந்துட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ விஜுவல் ஸ்டுடியோ கோட் எப்படி டவுன்லோட் பண்ணுவீங்க? கூகுளில் போயிட்டு விஜுவல் ஸ்டுடியோ கோட் டவுன்லோட்னு கொடுத்தீங்கன்னா வரும். அதில் விண்டோஸாக இருந்தால் விண்டோஸு, மேக்காக இருந்தால் மேக் போட்டுட்டு விண்டோஸ் 10 11 என்னென்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் டவுன்லோட் பண்ணி நெக்ஸ்ட்டு இன்ஸ்டால் அவ்வளோதான் கொடுத்துட்டீங்கன்னா விஜுவல் ஸ்டுடியோ கோட் இன்ஸ்டால் ஆகிக்கும். விஜுவல் ஸ்டுடியோ கோடை டாஸ்க் பாரில் பின் பண்ணி வச்சுக்கிட்டு விஜுவல் ஸ்டுடியோ கோடை வந்துட்டு பின் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். விஜுவல் ஸ்டுடியோ கோட் போயிட்டு லைவ் சர்வர் அப்படிங்கிற இந்த எக்ஸ்டென்ஷனை மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்புறம் ப்ரெட்டியர், அது ரெண்டு மட்டும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ். சார் அதே மாதிரி அந்த ஆட்டோ சேவ் எக்ஸ்டென்ஷனும் சேவ் பண்ணால் நம்ம அப்பப்போ ஃபைலை எடிட் பண்ண சேவ் பண்ண தேவையில்லை சார்? சூப்பர். இது வந்துட்டு நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்லுவேன். இந்த ஃபைல் இருக்குல்ல, ஃபைல் போயிட்டு இந்த ஆட்டோ சேவ் இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் டிக் பண்ணி வச்சுருக்கேன்ல, இதை வந்துட்டு நீங்கள் ஆட்டோ சேவ் நீங்கள் கொடுக்கல அப்படின்னா இங்கே வந்துட்டு உங்களுக்கு ஒவ்வொரு வாட்டியும் ஒரு நியூ கலர். இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு இந்த ஆட்டோ சேவ் வந்துட்டு நம்ம அன்டிக் பண்ணிக்கிறோம். அன்டிக் பண்ணிவிட்டு இந்த practice.html பேஜ் இருக்குல்ல, இந்த பேஜில் வந்துட்டு நான் வந்துட்டு புதுசாக வந்துட்டு ஒரு லைன் ஒன்று, ஒரு கோடு மாதிரி ஒன்று போடுறேன். இங்கே என்ன ஆகுதுன்னு பாருங்கள், ஒயிட் கலரில் தெரியுதா ரவுண்டா? அப்போ என்ன அர்த்தம்? சேவ் ஆகலைன்னு அர்த்தம். இதே நான் வந்துட்டு இதை எரேஸ் பண்ணிடுறேன். இப்போ வந்துட்டு நம்ம ஒரு சேஞ்ச் பண்ணோம், அது சேவ் ஆகலை. இந்த ஃபைல் போயிட்டு இந்த ஆட்டோ சேவ் இருக்குல்ல, இந்த ஆட்டோ சேவை டிக் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு நீங்கள். ஏன் இந்த ஆட்டோ சேவை நீங்கள் டிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா என்ன நடக்கும்னா, இப்போ நான் இந்த கோடில் போயிட்டு இப்போ அகெயின் அதே மாதிரி நான் ஜஸ்ட் ஒரு கோடு ஒன்று கொடுக்குறேன். இப்போ இந்த டிஎஃப் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு உங்களுக்கு ஆட்டோ சேவ் ஆகிக்கும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணுறீங்க, ஃபைல் கொடுத்துட்டு ஆட்டோ சேவை டிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆட்டோ சேவ் டிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிக்கும். ஓகே, டன், சூப்பர்ப்பா. டன் டன் டன். ஓகே ஓகே. எனி அதர் டவுட்ஸ் இருக்குங்களா? வேறு ஏதாச்சும் கேட்கணுமா கைஸ்? ஓகே 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 ஓகேப்பா. ஓகே, குட் யூ ப்ளீஸ் வாண்ட். ஓகேப்பா. கிருத்திகா சொல்லியாச்சு. இதுதான் என்னென்ன விஜுவல் ஸ்டுடியோ கோட் வந்துட்டு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு விஜுவல் ஸ்டுடியோ கோடில் லைவ் சர்வர் எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு எக்ஸ்டென்ஷன்ஸ் போயிட்டு லைவ் சர்வர் எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. மேலே டாப்பில் ப்ரெட்டியர்னு ஒன்று காட்டும். ப்ரெட்டியர் வந்துட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க, பேஜ் அலைன்மெண்ட், பேராகிராஃப் அலைன்மெண்ட் யூஸ் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோ சேவ் ஆப்ஷனை நீங்கள் டிக் பண்ணி வச்சுக்கோங்க கிருத்திகா. ஓகே எவ்ரி ஒன், நீங்கள் வந்துட்டு விஜுவல் ஸ்டுடியோ கோட் டவுன்லோட் பண்ணிவிட்டு விஜுவல் ஸ்டுடியோ கோடை வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஆட்டோ சேவ் ஆப்ஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஆட்டோ சேவ் ஆப்ஷன் எனேபிள் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெட்டியர் காட்டும், அதை வந்துட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் லைவ் சர்வர் காட்டும், லைவ் சர்வர் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போது சார் அது மாதிரி ஒரு டவுட்டு சொல்லுங்கள். சார். இந்த ஸ்டாட்டிக் வெப்சைட்டுக்கும் டைனமிக் வெப்சைட்டுக்கு என்ன சார் டிஃப்ரென்ஸ்? அது எல்லாமே நம்ம பார்ப்போம். இப்போ எல்லாமே நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸ்டாட்டிக் வெப்சைட்னா என்ன, டைனமிக் வெப்சைட் என்ன, இதெல்லாம் எல்லாமே பார்ப்போம். இப்போ ஸ்டாட்டிக் அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான சேஞ்சஸும் இல்லாமல் ஒரு ஸ்கூல் காலேஜ் வெப்சைட் இருந்தால் அதை வந்துட்டு ஸ்டாட்டிக்னு சொல்கிறோம். டைனமிக் வெப்சைட்னா உங்களுக்கு இன்ட்ராக்டிவ் எலமெண்ட்ஸ் அதிகமாக இருக்கிறப்ப நம்ம வந்துட்டு டைனமிக்னு சொல்கிறோம். அதே மாதிரி உங்களுக்கு டைனமிக்னா சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ இந்த பிபிசி நியூஸ், இந்தி நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட வெப்சைட் நீங்கள் இன்றைக்கி போய் அவங்களோட வெப்சைட்டை பார்க்குறீங்களா, உங்களுக்கு இன்றைக்கி உண்டான நியூஸை வந்துட்டு அவங்க டாப்பில் வந்துட்டு ஒரு இமேஜோ ஒரு வீடியோவோ இருக்கும். ஹிந்து வெப்சைட்டில் ஹிந்து, பிபிசி இதெல்லாம் நாளைக்கு போய் பார்த்தீங்கன்னா நாளைக்கு இருக்கும். டைனமிக் வெப்சைட்னா என்னென்னா ரெகுலராக சேஞ்ச் ஆகிட்டே இருந்தால் டைனமிக். ஸ்டாட்டிக்னா அப்படியே இருக்கும். இப்போ ஒரு ஸ்கூல் வெப்சைட் எடுத்துக்கோங்களேன், இன்றைக்கி போகிறீங்க, நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கும் அதே மாதிரி இருக்கும். ஸ்டாட்டிக் வெப்சைட் புரியுதா? ஸ்டாட்டிக், டைனமிக் இதெல்லாமே எக்ஸாம்பிளோட எஸ் இன்னொன்று சார். கிளியராக நான் உங்களுக்கு சொல்லுவேன்.
ஓகேப்பா, சூப்பர், ஏன்னா டன் நான் டன். வந்து ஃபயர்பேஸில் டெப்ளாய் பண்ணுவோம்ல சார் நம்ம ப்ராஜெக்ட் டாட் வெப் ஆமா டாட் ஆமா ஆப்னு சொல்லிட்டு. நான் ஆமா. வந்து பைத்தான் பேக் எண்டில் டெப்ளாய் பண்ணுறப்ப டெப்ளாய் ஆகலை சார். யூ ஆர் யூசிங் ஃப்ரீ வெர்ஷன், வி கேன் ஏபிள் டு சப்போர்ட் ஒன்லி ஸ்டாட்டிக் ஃபியூச்சர்ஸ் மட்டும் சொல்லி காட்டுச்சு. அப்போ இன்னொரு நாள் வந்து நான் ஓகே வெறும் HTML CSS JavaScript மட்டும் வச்சு பப்ளிக்கில் வந்து ஒரு ஃபைலுக்கு அப்லோட் பண்ணப்போ அது இட்ஸ் ஸ்டாட்டிக் வெப்சைட், வி கேன் டேபிள் டு அலோன்னு சொல்லிட்டு அது மட்டும் அப்லோட் ஆச்சு சார். அதான் அங்கே டவுட்டாக இருந்தது அன்னைக்கு. ஓகே ஓகே, டன் டன். இதெல்லாமே டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். ஸ்டாட்டிக்னா என்ன, டைனமிக்னா என்ன, எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். சரிங்களா? ஓகே, டன் டன். ஓகே எனி சார். அதர் கொஷின்ஸ்? ஓகேப்பா. எல்லாமே நம்ம சார் கிளாஸஸ் நீங்கள் ரெகுலராக அட்டன் பண்ணுங்கள். மார்னிங் 10 AM நீங்கள் வந்துருங்க. எஸ் சார். ரெகுலர் மண்டே டு ஃப்ரைடே ரெகுலராக அட்டன் பண்ணுங்க. ஓகே சார். ஓகே, டன் டன் டன். ஓகே காய்ஸ், ஓகே. சார் அதே மாதிரி நானே ஒன்று, இப்போ இந்த ஃப்ரண்ட் எண்ட் டெப்ளாய் பண்ணுறப்போ அதுக்கு நிறைய அந்த வெர்சல் நெட்லிஃபை ஃபயர்பேஸ் இந்த மாதிரி இருக்குல்ல சார். இப்போ அதே நீங்கள் மாதிரி பேக் டூல்ஸ்னு எண்டுக்கு மட்டும். எடுத்துக்கிட்டிங்கன்னா, இல்லை இல்லைப்பா, உங்களுக்கு இப்போ இந்த 2 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான டூல்ஸ் வந்துருச்சு. இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 400 டூல் இருக்கும். நம்ம வந்துட்டு கம்பெனிஸ் இருக்குங்களே, கம்பெனிஸில் இப்போ அதிக கம்பெனிஸ் வந்துட்டு என்ன டூல் யூஸ் பண்ணுறாங்க, அதிக கம்பெனிஸ் வந்துட்டு எந்த டூலை ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுறாங்க, எந்த டூல் வந்துட்டு நம்மளுக்கு இப்போ நம்மளுக்கு ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணுறது, ஒரு வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறது மட்டுமே நம்மளோட நோக்கமாக இருக்கக்கூடாது. வெப் அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கிளைண்ட்டோட சிஸ்டமில் டிப்ளாய் பண்ணி கொடுத்துட்றீங்களே, டிப்ளாய் பண்ணதுக்கப்புறம் ரன்னிங் இருக்குங்களே, ரன்னிங் ரெஸ்பான்ஸ் டைம்னு சொல்லுவோம். ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பட்டனை கிளிக் பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக டக்கு டக்குன்னு ரெஸ்பான்ஸ் டைப் கரெக்டாக இருக்கணும். இந்த ரெஸ்பான்ஸ் டைம் ஆகட்டும், கோட் வந்துட்டு உங்களுக்கு ரன்னிங்கில் வந்துட்டு உங்களுக்கு கோடில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. உங்களுக்கு வந்துட்டு சப்போஸ் ஒரு சர்வர் கிளாஷ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. சர்வர் கிளாஷ் அப்படின்னா ஒரு டவரில் அட் அ டைம் 100 பேர் கனெக்ட் பண்ணலாம். சரிங்களா? இப்போது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு கால் பண்ணுறீங்க. இப்போ வந்துட்டு ஒரு டவருக்கு போகுது அந்த காலு. அந்த ஒரு ஏர்டெல்லாக இருக்கட்டும், ஜியோவாக இருக்கட்டும், அந்த டவருக்கு போகிறப்ப 100 பேர் தான் அந்த டவரில் கனெக்ட் பண்ண முடியும்னா 100 பேருக்கு வந்துட்டு கனெக்ட் ஆகிருப்பாங்க ஆல்ரெடி. கனெக்ட் ஆகிருந்தா அந்த 100 பேரில் ஒருத்தர் பேசி முடிச்சதுக்கப்புறம் தான் சில டைம் நீங்கள் கால் பண்ணுறப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் அந்த மாதிரி எதுவும் ஒன்று வரும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த 100 பேரோட கெப்பாசிட்டியில் ஒருத்தர் கம்மியான நீங்கள் வந்துட்டு அகைன் இன்னொருத்தர் உள்ளே போயிடலாம். புரியுதுங்களா? ஸோ இந்த வெப் அப்ளிகேஷன் நீங்கள் கிரியேட் பண்ணுறப்ப இத்தனை நம்பர் ஆஃப் ஒரே டைமில் வந்துட்டு அட் அ டைமில் வந்துட்டு லாகின் பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். அதை தாண்டி உங்களுக்கு வந்துட்டு லோடுன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னா லோட் டெஸ்டிங். லோடு போட்டு உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுவாங்க. லோடு போட்டு டெஸ்ட் பண்ணுறப்ப லோடு அதிகமாகி சர்வர் கிளாஷ் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் டக்குன்னு நீங்கள் பேக்கப்பில் ஒரு கோடு எடுத்து ரன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். புரியுதுங்களா? எஸ் சார். புரியுதா கைஸ்? அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் எஸ் டக்கு சார். டக்கு நம்மளுக்கு இந்த கோடில் வந்துட்டு நம்மளுக்கு ப்ராப்ளம் வரக்கூடாது. ஸோ சர்வர் கிளாஷ் ஆனால் அது ஓகே. பட் வந்துட்டு நம்ம கோடு வந்துட்டு ரெஸ்பான்ஸ் டைம் ஆகவோ இல்லை வந்துட்டு நம்ம இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு நேமு எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம ஒரு ஒரு ஃபார்ம் எடுத்துக்கலாம். ஒரு ஃபார்ம் எடுத்துகிட்டு அதில் நேமு, கான்டாக்ட்டு, காலேஜ் இதெல்லாம் போட்டுடுறோம். போட்டுட்டு நம்ம அதை சப்மிட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு காலேஜ் டீட்டெயில் வரல, இல்லை நேம் டீட்டெயில் வரல அப்படின்னா நம்மளுக்கு எரர். இந்த மாதிரி எரர்லாம் மைன்யூட் எரர்ஸ், சின்ன சின்ன இது சொல்கிறேன். அதே மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்குது. அந்த ப்ராடக்ட் பேஜை நீங்கள் கிளிக் பண்ணுறப்போ உங்களுக்கு பேமெண்ட் வரைக்கும் போயிடுச்சு. பேமெண்ட்லேருந்து பேமெண்ட் கேட்வேல நீங்கள் ரேசர்னு ஒன்று இருக்குது. ரேசர் பேமெண்ட் கேட்வே நீங்கள் வந்துட்டு அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்ணுறதுல ஏதோ மிஸ்டேக் ஆகிடுச்சு. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க, கஸ்டமரோட பேமெண்ட் வேற அக்கௌண்ட்டுக்கு போயிடுச்சு, இல்லை வேற யாருக்கோ போயிடுச்சு, இல்லை ஸ்டக் ஆகி நிற்குது அப்படின்னா இது எல்லாமே ப்ராப்ளம்ஸாக மாறும். ஸோ நீங்கள் ஒரு வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறது மட்டுமே நம்மளோட நோக்கமாக இருக்கக்கூடாது. நல்ல ஒரு டூலில் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டா பிரச்சனை வரக்கூடாது. பிரச்சனை வந்தால் உங்களுக்கு இப்போ இப்போ நீங்கள் கிரியேட் பண்ணலாம். பட் உங்களுக்கு நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் வந்துட்டு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் வந்தால் அகைன் யார்கிட்ட கொண்டு வருவாங்க? டெவலப்பர் கிட்ட தான் கொண்டு வருவாங்க. ஸோ ஐடி சப்போர்ட் டீம்னு ஒன்று இருக்கும். அந்த சப்போர்ட் டீம் என்ன பண்ணுவோம்னா டிக்கெட் ரைஸ் பண்ணும். உங்களுக்கு வந்துட்டு ஜியா டூல்னு ஒரு டூல் இருக்குது, பக்ஸிலா டூல்னு டூல் இருக்குது. இதை வந்துட்டு டெஸ்டரும் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்குவாங்க, டெவலப்பரும் நம்மளும் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? பக்கு போட்டால் நம்ம அந்த டிக்கெட் ரைஸ் பண்ணால் நம்ம அந்த பக்கை கிளியர் பண்ணி விடணும். ஸோ தொல்லை இல்லாத அப்ளிகேஷனாக பார்த்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க. வேர்சலில் வந்துட்டு இப்போ வேர்சல் யார் கேட்டீங்க? நான் தான் சார், தினேஷ். ஓகேப்பா. இப்போ இந்த வேர்சலில் வந்துட்டு ரீசெண்டாக வந்துட்டு உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் ஒன்று வந்துச்சு. அது என்னென்ன செக் பண்ணி பாருங்கள். அது என்ன ப்ராப்ளம்னா உங்களுக்கு வேர்சல் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுற எல்லாத்துக்கும் வேர்சலை வந்துட்டு ஹேக் பண்ணிட்டாங்க. அது ஒரு இஷ்யூ ஒன்று ரன் ஆகிட்டு இருந்தது.
ஸோ நம்மளுக்கு வந்துட்டு ப்ராப்ளம் இல்லாத டூல்ஸாக பார்த்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் கம்பெனிக்குள்ளே போகிறீங்கல்ல, நீங்கள் ஒரு கம்பெனிக்குள்ளே வேலைக்கு போகிறப்ப அந்த கம்பெனியில் என்ன டூல் யூஸ் பண்ணுறாங்களோ அதை தான் உங்களை யூஸ் பண்ண வைப்பாங்க. ஓகேங்களா? ஸோ மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் எந்த டூல்ஸ் யூஸ் பண்ணுறாங்களோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி போகிறது பெட்டர். எது சேஃபஸ்ட் டூலோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி போகிறது பெட்டர் இன் மை பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் சஜஷன். ஓகேங்களா? எஸ் சார். ஓகேப்பா, டன் டன் டன். நீங்கள் ரியாக்ட் டெவலப்பர்னு போட்டு பாருங்கள், அவ்வளோ வேகன்சிஸ் கிடக்கு. வெறும் ரியாக்ட் டெவலப்பருக்கே நம்ம வந்துட்டு 10 டூல்ஸ் டீச் பண்ணுறோம். இந்த 10 டூல் பார்த்தீங்கன்னா MERN ஸ்டாக் டெவலப்மெண்ட்டில் ரியாக்ட் டெவலப்பர்னு ஒரு தனி ஒரு ரோல்லே இருக்கும் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி MERN ஸ்டாக் டெவலப்பர் இருக்குது, ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னாலும் நம்ம தான். நிறைய ரோல் மாற்றி மாற்றி போட்டிருப்பாங்க. இந்த ஃபுல் ஸ்டாக் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட் எண்டுக்கும் போகலாம், பேக் எண்டுக்கும் போகலாம், டேட்டா பேஸ்க்கு போகிறதா இருந்தாலும் டேட்டா பேஸ் லைன்லேயும் போகலாம். ஸோ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னா கம்ப்ளீட் பேக்கேஜை நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. ஓகே ஓகே. என்ன சார் டவுட்ஸ் இப்போ இந்த கைஸ்? ரியாக்ட் ஜேஎஸ்க்கோ ரியாக்ட் நேட்டிவ்க்கோ சிமிலர்னால நம்ம இந்த ஆப் வெப் ரெண்டுமே ஒரே டைம்ல ஹேண்டில் பண்ண முடியுமா சார்? சிம்பிள்ப்பா. ரியாக்ட் நேட்டிவ் வந்துட்டு மொபைலில் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண மொபைல் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறோம்ல. இப்போ காட்லின்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ் சார். ஆண்ட்ராய்டு டெவலப் பண்ணுறது காட்லின்னு. அதே எஸ் சார். மாதிரி காட்லின். ரியாக்ட் நேட். சூப்பர் சூப்பர். இதெல்லாமே மொபைல் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணேன். மொபைல் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுற நீங்கள் வந்துட்டு ரியாக்ட் நேட்டிவ் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம ரியாக்ட் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நீங்கள் ரியாக்ட் ஜேஎஸ் படிக்கிறப்ப நீங்கள் வந்துட்டு ரெஸ்பான்சிவ்னஸாக நீங்கள் கிரியேட் பண்ணுவீங்க. ரெஸ்பான்சிவ்னஸ்னால் மொபைல் வியூலுக்கு ஏத்தாப்புல கிரியேட் பண்ணுவீங்க, எஸ் சார். அந்த டேப் வியூக்கு பிக்சல் அந்த ஏத்தாப்புல கிரியேட் பண்ணுவீங்க. 320 ஆ பிக்சல் 729 பிக்சல் தானே சார்? சூப்பர் சூப்பர். அதே தான். இப்போ 1000 இப்போ லேப்டாப் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1600 பிக்சல் டு 1800 பிக்சல் இருக்கும் லேப்டாப்பு. இதே நீங்கள் ஒரு டேப் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1200 இருக்கும். இதே ஒரு மொபைல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 400 300 அந்த மாதிரி வந்துட்டு மொபைல் சைஸுக்கு ஏற்றாப்புல பிக்சல் இருக்கும். ஸோ நம்மளோட இது இன்னொன்று சொல்லிடுறேன் உங்களுக்கு. நம்மளோட MERN ஸ்டாக்கில் நம்ம கிரியேட் பண்ண போகிற ப்ராஜெக்டை ரெஸ்பான்சிவ் ப்ராஜெக்டாக கிரியேட் பண்ணுவோம். அப்படின்னா மொபைல் வியூக்கு வர்றப்ப மொபைல் வியூக்கு ஏற்றாப்புல அந்த அப்ளிகேஷன் இருக்கும், டேப் வியூக்கு வர்றப்ப டேப் வியூக்கு ஏற்றாப்புல அந்த அப்ளிகேஷன் இருக்கும், சிஸ்டம் வியூக்கு வர்றப்ப லேப்டாப்போ இல்லை சிஸ்டமோ சிஸ்டம் வியூக்கு ஏற்றாப்புல வந்துட்டு அதோட அப்ளிகேஷன் இருக்கும். சரிங்களா? ஸோ ரெஸ்பான்சிவ் வெப்சைட்டாக நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. சார் இப்போ நான் பண்ண ரீசெண்ட் ரிசர்ச்சில் வந்து மொபைல் வியூவில் வந்து அந்த அந்த ஹேம்பர்கர் அந்த வியூ வரணும் சார் சைட் பார்ல இருந்து. அதை விட இப்போ ஓகே. அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறது வந்து பாட்டம் நேவ் வரதான் சார் இப்போ இந்த மொபைல் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அது உண்மையிலே அது யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குமா சார் மொபைலுக்கு? நியூ ஃபீச்சர்ஸ் கொண்டு வர்றது நல்லது தான்ப்பா. பட் நம்மளுக்கு ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்பில் தான் உங்களுக்கு வந்துட்டு கொண்டு வராங்க. அந்த மெனு செக்ஷனை கிளிக் பண்ணால் மெனு இது வர்றது அதானே சொல்கிறீங்க? பாட்டமில் கிளிக் பண்ணால் எஸ் பாட்டம் சார். மெனு இது வர்றது. எஸ் சார். அது ஒன்றுமே இல்லை. நீங்கள் டாப்பில் போகிறதுக்குள்ள பாட்டம்னு கொடுத்தா பாட்டமில் வந்துக்கும் மெனு பாரு. பட் வந்துட்டு மெனு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ண போது யூசர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஃப்ளிப்கார்ட்டை ஒருத்தங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அமேசான் போகிறப்ப ஃப்ளிப்கார்ட்டில் எப்படி யூஸ் பண்ணாங்களோ அந்த மாதிரியே இருக்கான்னு அமேசானில் தேடுவாங்க. மெனு இங்கே இருக்கா, மேலே இருக்கா. ஸோ உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த வெப்சைட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்டரில் வந்துட்டு உங்களுக்கு இந்த மெனு செக்ஷன் எல்லாமே கொண்டு வந்துருவாங்க. ஹெட்டருக்கு கீழே பார்த்தீங்கன்னா nav பார் செக்ஷன் ஒன்று இருக்கும். nav பார் அப்படின்னா நேவிகேஷன் லிங்க்ஸ் செக்ஷன். இது வந்துட்டு உங்களுக்கு கீழே கொண்டு வந்துருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹோம் பேஜ் இருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஹோம் பேஜ் வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த அபவுட்டஸாக இருக்கட்டும், ஹீரோ ப்ராடக்ட் பேஜாக செக்ஷன் இருக்கட்டும், சொல்லுவாங்க ரிவ்யூ. அதுவா சார்? ஆமாம், ஒவ்வொரு செக்ஷனுக்கு வந்துட்டு உங்களுக்கு எங்கெங்கே வரணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல் மாதிரி இருக்குது. ரூல்னா நம்மளுக்கு வந்துட்டு அப்படி தான் கொண்டு வரணும் அவசியம் இல்லை, எப்படி வேணால் கொண்டு வரலாம். பட் வி ஷுட் மேக் எவ்ரி வெப் அப்ளிகேஷன் ஆர் வெப்சைட் ஆஸ் அ யூசர் ஃப்ரெண்ட்லியாக நம்ம கொண்டு வரணும். இப்போ நீங்கள் வந்துட்டு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த ஃப்ளிப்கார்ட்டை பாருங்கள், உங்களுக்கு nav லிங்க்ஸ் கீழேயும் இருக்கும். இப்போ இங்கே வந்துட்டு நம்மளுக்கு டிவி மென்னு விமன் இதெல்லாமே நம்மளுக்கு வந்துட்டு nav பார் லிங்க்ஸ். இந்த லிங்க்ஸில் வந்துட்டு ஒவ்வொரு வெப் பேஜஸ் இருக்கா, அப்படியே நம்ம கீழே வந்துட்டாலும் இங்கேயும் பாருங்கள் ஒவ்வொரு லிங்க்ஸ் இருக்குது, பேமெண்ட்டு ஷிப்பிங்கு. ஸோ இன்னும் ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மேலே கொடுத்துருங்களே ஹோம் கான்டாக்ட் இந்த மாதிரி செக்ஷன்லாம் கீழேயும் கொடுத்துருப்பாங்க நேவபா லிங்க்ஸில். இந்த மாதிரி லிங்க்ஸ்லேயும் நம்ம வந்துட்டு கீழேயும் கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் வந்துட்டு அந்த மெனு லிங்க்லாம் கொண்டு வரணும்னு சொன்னீங்கல்ல, அந்த மெனு லிங்க்கை நீங்கள் டாப்லேயும் வந்துட்டு கொடுத்துட்டு பாட்டம்லேயும் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி சார் லிங்க்ஸாக இதுக்கு பேர் கொடுத்துக்கலாம். இந்த ஃபுட்டர்னு சொல்லிட்டு டினோட் இது பண்ணுவாங்க அதான் சார் ஃபூட்டர்ப்பா. இது. ஆமாம், இது ஃபூட்டர். உங்களுக்கு இது ஃபூட்டர் செக்ஷனு. இந்த ஃபூட்டர் செக்ஷனில் நீங்கள் நீடட் வெப்பேஜ் லிங்க்கை வந்துட்டு நீங்கள் இந்த ஃபூட்டர் செக்ஷன்லையும் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணால் டாப்லேயும் கொடுத்துக்கோங்க, ஃபூட்டர்லேயும் கொடுத்துக்கலாம். ஓகே சார். சார் நம்ம இந்த கோர்ஸில் மொபைல் வியூக்கு HTML கொண்டு கற்றுப்போமா இல்லை HTML5 யூஸ் பண்ணுவோமா சார் நம்ம இந்த கோர்ஸ்? HTML5 தான்ப்பா. ஓகே சார். எல்லாமே லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் யூஸ் பண்ணுவோம்.
Okay, done. Any other questions?